மனித இனத்துக்கு இருக்கிற குறிப்பிடத்தக்க அடையாளங்களில் ஒன்று புத்தகம் படித்தல். திருவள்ளுவரிடத்திலே ஒருவர் விலங்குக்கும் மக்களுக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்கிற போது, இது பேண்ட் போட்டிருக்கும், அது பேண்ட் போடாது, அது மரத்திலே காய்கறியை பறித்து தின்னும், ஆனால் இவர்கள் வேக வைத்து வீணாக்கி தின்பார்கள், இப்படியெல்லாம் நிறைய மாறுபாடல்களை எல்லாம் திருவள்ளுவர் சொல்லவில்லை. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், விலங்கொடு மக்கள் அனையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். முடிச்சிட்டார். அதாவது யாராலே ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க முடிகிறதோ அவர்கள் மனிதர்கள், புத்தகங்களுக்கு யார் அக்கறை கொடுக்கவில்லையோ அவர்கள் விலங்குகள் என்று ரெண்டே வரியிலே வாழ்க்கையை தீர்மானித்து சொல்லுகிறார் வள்ளுவர். எனவே இங்கே வருகை தந்திருக்கிற மனிதர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்ளுகிறேன். இங்கே ஏதோ ஒரு காலேஜ் பேர் சொன்னும் போது மட்டும் கை தட்டினீங்க. மெடிக்கல் காலேஜா? அது அவங்க காலேஜ் லெக்சருக்கு தான் தட்டுவாங்க போட்டிருக்கு, வந்தவங்க போகிறவங்களுக்குலாம் தட்ட மாட்டாங்க போட்டிருக்கு. அவங்க வெளிப்புற இதயத்துக்கு வைத்தியம் பார்க்கிறவர்கள், நாங்கள் உள்ளிருக்கிற இதயத்துக்கு வைத்தியம் பார்க்கிறவர்கள். நல்லது. ஆனால் விலங்குகளும் அனுபவங்களை சேகரிக்கின்றன என்பது உண்மை. சயின்ஸ் படி விலங்குகளும் பதிவுகளை சேகரித்து வைத்துக் கொள்ளுகின்றன. ஆனால் அதை தொகுத்து ஒரு புஸ்தகமாக போட தெரியாது. அதை ஒரு புத்தகமாக்கி அதுலேருந்து ராயல்டி அல்லது லாபம் அதெல்லாம் பார்க்க தெரியாது. ஆனால் விலங்குக்கு அனுபவத்தை சேகரிக்கிற பழக்கம் உண்டுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இங்கே யார் வீடுகள்லையாவது மரம் இருந்து மரத்தில் காக்கா கூடு கட்டி இருந்து கொஞ்சம் அந்த காக்கைகளோடு பழகுகிற வாய்ப்பு இருந்தால் அவங்களுக்கு ஒன்று தெரியும். யாராவது சில பேர் நம்ம வீட்டில் எப்படி போகும்போது மண்டையில் பின்னாலேருந்து வந்து ஒரு தட்டும் காக்கா கூடு கட்டி இருந்ததுன்னா வீட்டில். ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் அந்த காக்காய்க்கு ஒரு கெடுதலும் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதனோட குஞ்சுக்கு ஒன்றும் நம்ம பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஏன்டா நம்மளை வந்து அடிச்சுது அப்படின்னு கேட்டால் அவங்க தாத்தா காக்கா சொல்லிட்டு போயிருக்கு. நான் வேடிக்கைக்கு சொல்லலை, கற்பனைக்கு சொல்லலை. அவங்க தாத்தா காக்கா இவன் நம்ம பரம்பரை எதிரி அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிடும். யூ ஓன்ட் பிலீவ், 7 ஜெனரேஷனுக்கு தன் மனதில் பதிந்ததை கடத்துகிற சக்தி காக்கைக்கு உண்டு என்று கண்டுபிடித்திருக்கிறார். 7 ஜெனரேஷன். அதனால ஒருத்தன் அடிச்சுட்டானா அவன் பரம்பரையை உட்பட அதை அடிக்கும். அதனால சேகரிக்கிற பழக்கம், ஒரு உண்மையை பதிவு செய்து கொள்ளுகிற வழக்கம், அதை கடத்துகிற பழக்கம், தான் சேகரித்த பதிவை கடத்துகிற வழக்கம், இவை எல்லா உயிரினங்களுக்கும் தரப்பட்டிருக்கின்றன. ஒரு சில உயிரினங்கள் 7 அல்ல, ஒரு 7-8 இல்ல 10-12 தலைமுறைக்கு பிறகு ஒரு மாற்றத்தை அடையும். ஒரு சின்ன உதாரணம், காட்டில் இருக்கிற நரி அதை ட்ரெயின் பண்ண முடியாது. நீங்க வீட்டில் இருக்கிற நாய் வாலாட்டும், ஆனா காட்டில் இருக்கிற நரி வாலாட்டாது. நீங்க எவ்வளவு காலம் வீட்டில் உட்கார்ந்து வளர்த்தாலும் அது வாலாட்டாது. அந்த வாலாட்டுவது என்பது அன்பினுடைய வெளிப்பாடு. ஐ பிலீவ் யூ அப்படிங்கிறதுக்கான அடையாளம், ஐ ரெஸ்பெக்ட் யூ அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அது வாலாட்டுவது. ஆனா வீட்டில் வளர்க்கிற நாய்க்கு இருக்கிற இந்த குணம் காட்டில் இருக்கிற நரிக்கு கிடையாது. ஆனா கிடையாதுன்னே முடிவு பண்ண முடியாது. எடுத்து ஒரு 15-16 தலைமுறை ஒரு நரியோட பரம்பரையை எடுத்து 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 அதில் சாஃப்டான அந்த குட்டிகளை திரும்ப வீட்டிலேயே வளர்த்து ஒரு 16வது தலைமுறைக்கு பிறகு நரி வாலாட்ட தொடங்கியது. ஏன்னா எல்லா உயிர்களுக்கும் இருக்கிற பதட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இல்லை, நம்ம உணவுக்கு உத்தரவாதம் இல்லை, நமக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த பயம் காரணமாக அவர்கள் நடந்து கொள்ளுகிற முறையிலே ஒரு மிருகத்தனம் இருக்கும். இப்போ நாமெல்லாம் we hail from actually சவுத் ஆப்பிரிக்கா. நம்ம ஆப்பிரிக்கர்களுடைய ஒரு நெடிய பயணத்தில் பிறகு உருவான மனித இனம் இது.
ஆப்பிரிக்கருடைய தொடர்ச்சி இது. மதுரைக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் கூட அந்த பழைய ஆப்பிரிக்கன் டிஎன்ஏ ஜீன் கண்டறியப்பட்டது. அந்த 25,000 30,000 ஆண்டுகளுக்கு முந்தைய ஜீன் வந்து இங்கே ட்ரேஸ் இருக்கு, கண்டுபிடிக்கப்பட்டது. அப்படியே இருக்கட்டும். இந்த ஆப்பிரிக்காவில் இருக்கிற பழங்குடி மக்களுடைய முகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு விதமான கோபம் இருக்கும், ஒரு அழகு உணர்ச்சி இருக்காது, ஒரு மாதிரி கொஞ்சம் விகாரமாக கூட இருக்கும். கோச்சுக்காது, அப்படி ஒரு தோற்றத்தில் இருப்பாங்க. ஆனால் அதுலேருந்து வந்து 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 இப்போ மாறி இருக்கிற இப்போ நம்முடைய முகத்தோற்றத்தை எடுத்துக்கொண்டா எவ்வளவோ ஒரு அழகு இருக்கிறது, ஒரு முக கூர்மை இருக்கு, மூக்கில் ஒரு அழகு இருக்கு, கண்ணில் ஒரு அழகு இருக்கு, ஒரு தோற்றத்தில் ஒரு அழகு இருக்கு. இதெல்லாம் இல்லைனாலும் ஃபேர் அண்ட் லவ்லி இருக்கு. அப்போ நம்மளை மாற்றிக்க முடியுது, ஓரளவு நம்மளை அழகாக காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இயல்பிலேயே இருக்கு. ஃபோட்டோ எடுத்து பார்த்தா தெரியும். இப்போ பண்டைய மனிதர்கள் அப்படின்னு நம்ம சோசியல் பாட புத்தகத்தில் போடுவாங்க. மூக்கு தப்பட்டையா இருக்கும், காது வெடைச்ச மாதிரி இருக்கும், தோற்றம் அப்படி இருக்கும். ஒரு 20,000 ஆண்டுகளில் எப்படி இப்படி ஒரு அழகு மனிதனுக்கு மாறி வந்திருக்குது அப்படின்னு கேட்டா டார்வினுடைய ஆராய்ச்சியில் ஒரு குறிப்பு சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்செக்யூரிட்டி, அவங்க காட்டில் வாழ்ந்த காலத்தில் ஒரு பயம், இந்த இன்செக்யூரிட்டி காரணமாக ஒரு பயம் இருக்கிற காரணத்தினால அவர்களுக்குள்ள சுரக்கிற ஹார்மோன்ஸ் இருக்குல்ல, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ், சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா, வெளியே வந்தால் நம்மளை யாராவது கொண்டுடுவானா, இந்த பயத்தோடையே இருக்கிறதால அவங்க முகத்தில் அந்த விகாரம் இருக்கு. ஆனால் செக்யூர்டு லைஃப், பாதுகாப்பு இருக்கு, கவலை இல்லை, எந்திரிச்சா சாப்பாடு கிடைக்கும், உத்தரவாதம் இருக்கும் அப்படின்னு வர வர மனிதனுடைய முகத்தில் இயல்பாகவே ஒரு அழகு வருகிறது, ஒரு பாதுகாப்பு உணர்ச்சி வருகிறது. இதை நம்முடைய ஜீன் பதிவு பண்ணிக்குது. ஒரு தலைமுறைக்கு இன்னொரு தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறைன்னு தோற்றத்தில் ஒரு அழகை கொடுத்துக்கிட்டே போகுது. ஆக இயற்கையும் பதிவு செய்கிறது, ஆனால் அது மரபணுக்களில் பதிவு செய்கிறது. மனிதன் இன்னும் கொஞ்சம் வளர்ந்து தன்னுடைய அறிவை காகிதங்களில் பதிவு செய்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தலாம் என்று கண்டுபிடித்த போது புத்தகங்கள் உருவாகின. எனவே இந்த புத்தகங்களை படிப்பது என்பதில் கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கணும். தேடி புத்தகங்களை படிக்கணும். நமக்கு நாவல் படிக்க பிடிக்குது. இப்போ இந்த புத்தக கண்காட்சியிலேயே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் நாங்கள் கணக்கு எடுக்க சொல்லுவோம், எந்த புத்தகம் அதிகம் விற்றுது அப்படின்னு. சமைத்து பார் புத்தகம் அதிகம் விற்றுருக்கும். ஏன்னா இப்போ சமையல் யார்கிட்டேருந்தாவது கற்றுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. அந்த புத்தகம் கொஞ்சம் அதிகமாக விற்றுருக்கும். ஒன்றும் தப்பு கிடையாது. சமையல் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற, ஏன் இந்த 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 எக்ஸிபிஷன்லேயே அப்பளம் விற்றுருக்கிற அளவு வேற எதுவுமே விற்றுருக்காது. வேணா எழுதி வச்சு பாரு, அது விற்கிற அளவுக்கு வேற எதுவுமே விற்காது. ஆமாம், மனிதனுக்கு உணவுல ஒரு நாட்டம் இருக்கு, தேட்டம் இருக்கு, அதனால போறான், வாங்குறான், பார்க்கறான், சாப்பிட்றான், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா புத்தகத்துல என்ன ஒரு பெருமை இருக்கு அப்படின்னு கேட்டா, எந்த புத்தகத்தை தேடி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கணும். எதை வேணாலும் படிக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் நல்லதுதான். எதை கிடைச்சாலும் படிக்கணும். எதுலேருந்து என்ன கிடைக்கும்லாம் தெரியாது. வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றங்கள் சின்ன சின்ன காகிதங்கள் மூலமாக கூட வந்திருக்கும். குஜராத்திலேயே இங்கேயோ மகாராஷ்டிராவில் ஒரு அம்மா கணவன் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தார். என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கேன், நீ நான் நிஜத்தில். மகாராஷ்டிராவில் தன்னுடைய கணவனை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தார். அவரை காப்பாற்றுறதுக்கு அவளுக்கு பணம் இல்லை. டாக்டர் ஏகப்பட்ட செலவு சொல்கிறாரு. ரொம்ப மனவேதனையோட சரி வெளியில் வந்து ஒரு மாதிரி ஒரு கடையில் சமோசா வாங்கலாம், தனக்கும் கணவனுக்கும் வாங்கலான்னு 2 சமோசாவை வாங்கிட்டு, அது உங்களுக்கு தெரியும், நியூஸ் பிரிண்ட் பேப்பரில் தான் சமோசாவை சுற்றி கொடுப்பாங்க. அது மற்ற எத்தனை மசாலாவை விட அந்த நியூஸ் பிரிண்ட் இங்குக்கு ஒரு வாசனை உண்டு. அதோடு சேர்த்து கொடுத்தா அந்த மசாலா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதனால அந்த நியூஸ் பிரிண்ட் பேப்பரில் அப்படி சுற்றி கொடுத்தாங்க பாருங்க. இந்த அம்மா ஒரு சமோசா தின்னுக்கிட்டு கணவனுக்கு ஒரு சமோசாவை கொடுத்துட்டு, நல்ல மனைவி, அவருக்கு ஒரு பங்கு தனக்கு ஒரு பங்குன்னு ஒழுங்காக பிரிச்சுட்டார். கணவனுக்கு ஒன்று கொடுத்துட்டு தான் ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இதை பாருங்க அந்த துண்டு காயத்தை இப்படி பார்த்தா. மறுநாள் ஒரு மராத்தான் போட்டி இருக்கு, ஓடணும். அந்த மராத்தான் போட்டியில் ஓடுறவங்களுக்கு பெரிய தொகை பரிசு. இத்தனோண்டு பேப்பரில் இருந்ததை பார்த்துட்டு, கிழிஞ்ச புடவை, காலில் ஷூ கிடையாது, எந்த செருப்பே கிடையாது,
மறுநாள் போய் மராத்தானில் கலந்துக்கிறதுக்கு அந்த அம்மா நின்னா. சிரிக்கிறான் எல்லாரும். என்ன நீ பைத்தியமா இப்படி வந்து நிற்கிற, இந்த போட்டிக்கு எப்படி வரணும் தெரியுமான்னா. எனக்கு தெரியாது, என் புருஷனை காப்பாற்றணும், எனக்கு வேறு வழி தெரியல சார். ஓட்டமும் நடையுமா நடந்து போகிற தூரம். நீங்கள் நம்புனா நம்புங்க, அந்த அம்மா தான் ஜெயிச்சா, அவன் முதல் பரிசு பெற்றான். அப்போ எல்லாரும் அவளை கேட்டாங்க, இந்த ஓட்டப்பந்தயம் நீ வெற்றி பெற்றதற்கான ரகசியம் என்ன அப்படின்னு. கணவனை காப்பாற்ற வேண்டும் என்ற கவலை என்னை துரத்தியது, அதனால் ஓடிக்கொண்டே இருந்தேன் அப்படின்னா. ஒரு துண்டு காகிதம், அந்த துண்டு காகிதத்தில் படித்த ஒரு செய்தியினால சில லட்சம் அவளுக்கு அந்த போட்டியில் பரிசு கிடைச்சு கணவனை காப்பாற்றினான். அதனால ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறது தப்புன்னு அது மட்டம்னு நான் சொல்லலை. ஆனால் புத்தகங்களில் நீங்கள் தேடி படிக்கணும். ஒரு வார்த்தை சொல்றேன், தவறா நினைக்காதீங்க. கதை புத்தகங்கள் படிப்பது தவறல்ல. ஆனால் கதை புத்தகங்களை விட எந்த நாட்டில் கட்டுரை புத்தகங்கள் படிக்கிறார்களோ அந்த மக்கள் அறிவாளிகளாக வளர்வதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா கதை புத்தகத்தில் உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நம்ப முடியாத நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் கட்டுரை புத்தகங்களை தொடர்ந்து படிப்பதற்கு பொறுமை வேணும். கதைனா எல்லாருக்குமே ஆர்வமாக இருக்கும். பல பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கலாம், எங்கள் அப்பா ஒரு எழுத்தாளர்ங்கிறது தெரியாமல் இருக்கலாம். காலம், அந்த காலத்தில் அவர் மகன் என்ன அறிமுகப்படுத்தினாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு எங்கள் அப்பான்னு அவர் அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ அறிமுகப்படுத்துறதுக்கே அவர் இல்லை, போய் சேர்ந்துட்டார். சுகி சுப்பிரமணியன்னு பேர். அந்த காலத்தில் அவருக்கு ஒரு பெரிய பெரும் புகழ் உண்டு. எழுத்தாளர் சங்கத்தில் செயலாளர் எங்கள் அப்பா. அகிலன் எழுத்தாளர் தலைவர், எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர். திருச்சியில் எழுத்தாளர் மகாநாடு நடக்குது. அப்போ முதலமைச்சராக இருந்தவர்கள் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சர். அவர் தலைமை தாங்கி அந்த எழுத்தாளர் மாநாட்டை தொடங்கி வைக்கணும். லேட்டாக வந்துட்டார். 10 மணிக்கு அப்படின்னு ப்ரோக்ராம் போட்டிருக்கு, அவரால் வர முடியல, நிறைய நிகழ்ச்சி. போயிட்டு ரொம்ப அவசரமாக கடைசியாக வந்தவர் உள்ளே நுழையும் போதே சிஎம்முக்கு லேட் ஆகுது அப்படின்னு வேகமாக உள்ளே வர்றாங்க. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு காமராஜர் சொல்கிறார், கொஞ்சம் கோபத்தோட பதட்டத்தோட சொல்கிறார். என்ன சொன்னார், ஆரம்பிங்கப்பா, லேட்டாகாதீங்க, ஆரம்பிங்க. இல்லைங்க வரவேற்பு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் பேசிட்டு நான் கிளம்புறேன், மணியா போகுது அப்படின்னார். இல்லைங்க மரியாதைக்கு ஒரு வரவேற்புரை மட்டும். சரி, எங்கள் அப்பா வரவேற்புரை ஆரம்பிக்கிறவர் நிறைய சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் முதலமைச்சருக்கு நேரம் இல்லை, காலம் இல்லை. நான் அதனால் ஒரு சிறுகதை அது சொல்லணும்னு ஆசைன்னு ஒரு அந்த கதையில் அப்படி வந்து ஒரு பாதியில் சஸ்பென்ஸில் நிறுத்திட்டு இன்னும் சொல்லணும். ஆனால் கேட்குறதுக்கு முதலமைச்சருக்கு நேரம் இல்லை, ஏன்னா நேரம் ஆகி போச்சு. உட்கார்ந்துருந்த காமராஜ் சொன்னார், சொல்லி தொலையா, அது கதை என்னன்னு சொல்லி தொலையா. அப்புறம் இது என்னாச்சுன்னு ராத்திரி முழுக்க தூங்க முடியாது, சொல்லி தொலை. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், எழுத்தாளன் ஒரு முதலமைச்சரை விட ஆற்றல் வாய்ந்தவன் என்பது தெரிந்து விட்டதான்னு கேட்டது. நேரமில்லை என்று சொன்ன ஒரு முதலமைச்சரை கூட உட்கார வைக்கிற சக்தி ஒரு எழுத்தாளனுடைய எழுத்துக்கு உண்டு என்பது புரிந்து விட்டதா அப்படின்னு சிரிச்சிட்டார் காமராஜர். அப்படி சிரிச்சிட்டார். அப்புறம் சொன்னார், முடிவை சொல்லுங்க ஐயா, அந்த கதை முடிவை. எங்க அப்பா சொன்னார், யாருக்கு தெரியும் என்னாரு, இப்பதான் கதையை ஆரம்பிச்சு இன்னும் நான் முடிக்கல, நீங்க இதை முடிவை தெரியணும்னா அடுத்த வாரம் குமுதம் பத்திரிகை வாங்கி பாருங்க, ஒருவேளை அதுல வந்தா வரும்னர். ஒரு எழுத்தாளனுக்கு எவ்வளவு பெரிய எழுத்து, அந்த ஆற்றல். ஒரு கதை, நமக்கு அந்த கதை முடிவு தெரியலன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், என்னாச்சு அப்படின்னு. அதனால கதை படிப்பதை நான் குறை சொல்றேன்னு பொருள் அல்ல, அதுல ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பு இருக்கு நம்ம எல்லாருக்கும். ஆனா கட்டுரைகளை படிப்பதற்கு நாம பழகுவோம். இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு தமிழர் வாழ்வியல். நீங்க நிறைய புத்தகம் தேடி படிக்கலாம் தமிழர் வாழ்வியலை தெரிஞ்சுக்கிறதுக்கு. நான் ஒரே ஒரு புக்கில் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய நூற்றுக்கணக்கான செய்திகளை அப்படியே படிக்க முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு புத்தகம் இருக்கு, தமிழ்நாட்டு வரலாறு சங்ககால வாழ்வியல். தமிழ்நாட்டு வரலாற்று ஆய்வு குழு, இது வந்து குரூப்போட பப்ளிகேஷன். வெளியீடு தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம். ஏதோ இப்ப வெளிவந்த பதிப்புன்னு நினைக்காதீங்க, அது மிக முன்பாகவே வெளியிடப்பட்டு மீண்டும் மறுபதிப்பாக வெளியிடப்பட்டது. ரொம்ப பழைய ஒரு புத்தகம் இந்த புத்தகம். இதுல எடுத்து நாம பார்த்தா நம்முடைய தமிழருடைய வாழ்வை பற்றி
சமுதாய அமைப்பு, சங்க காலத்து நகர வாழ்க்கை, உழவர் வணிகர் வாழ்க்கை, அந்தணர் வாழ்க்கை, சமுதாய தலைவர்களுடைய வாழ்க்கை முறை, ஆடை அணிகள், நாம் பயன்படுத்திய மணப்பொருள்கள், உணவு, சுவை, நீர், நம்பிக்கைகள், விழாக்கள், விளையாட்டுக்கள், ஊர்திகள், நம்ம என்னென்னலாம் தமிழர்கள் பயன்படுத்தினார்கள், தமிழர்கள் கண்ட நாகரிகம் என்ன, தமிழர்களுடைய மனித நலம் என்ன, தமிழர்களுடைய வழிபாட்டு முறை என்ன, உடல் உயிர் பற்றிய நம்முடைய மெய்யியல் கோட்பாடுகள் என்ன, அறிவியல் கோட்பாடுகள் என்ன, மெய்ப்பொருள் இயல் அதாவது தத்துவம், மெய்ப்பொருள் இயல்ல தமிழருடைய கோட்பாடு என்ன, கட்டடக்கலை, நகர அமைப்பு, இசைக்கலை, பண்டை தமிழரும் சிந்துவெளி நாகரிகம். எனக்கு தெரிஞ்சு தமிழருடைய வாழ்வியலை ஒரு மனிதன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஒற்றை புத்தகம் அவனுக்கு மிகப்பெரிய துணை செய்யும் என்பதை நான் உறுதியோடு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள தயாராக இருக்கிறேன். மறந்தும் இதன் விற்பனையில் கமிஷன் எனக்கு எதுவும் இல்லை என்பதையும், அதற்காக நான் இதை சொல்லவில்லை என்பதையும் சேர்த்தே சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். ஏன்னா இப்போ எல்லாருமே ஒரு பொது நலமாக இருந்தால் கூட அதில் ஒரு சுயநலத்தை உள்ளே வச்சு சொல்கிற பழக்கம் வளர்ந்து போச்சு. நான் அந்த மாதிரியான எந்த விதமான நன்மைக்காகவும் சொல்லலை, என்னுடைய நன்மைக்காக சொல்லலை. இந்த ஒரு புத்தகத்தை எடுத்து படித்தா தமிழர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நம்முடைய கோட்பாடுகளை நாம் எப்படி நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதையும் பற்றி நம்ம சிந்திக்கலாம். இப்போ நான் ஒரு ஓப்பனாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன், பரவாயில்ல, நம்ம அதை சிந்திப்போம். பழைய காலத்தில் நாம் ரொம்ப சிறப்பாக வாழ்ந்தோன்னு இப்போ சொல்கிறதால என்ன பிரயோஜனம்? நாங்கள் ஒரு காலத்தில் ரொம்ப வசதியாக இருந்தோம், வாழ்க்கையெல்லாம் பெருசாக இருந்தது, அப்படி பேசுகிறதுனால ஏதாவது நன்மை உண்டா? இப்போ என் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தவர் சொன்னார், அந்த வீடு நம்மளுதுங்கன்னார். அந்த வீடு இது இந்த வீடு நம்மளுதுங்க, இந்த வீடு நம்மளுதுங்க, அந்த வீடு நம்மளுது. இப்போ நீங்கள் எங்கே போயிட்டுருக்கிறீங்கன்னு கேட்டேன். வாடகைக்கு வீடு பார்க்க போயிட்டுருக்கிறேன். ஏங்க இதுவும் உங்கள் வீடுன்றீங்க, அதுவும் உங்கள் வீடுன்றீங்க, வாடகைக்கு வீடு பார்க்க எங்கள் அப்பா காலத்திலே விற்றுட்டாருங்க. உங்கள் அப்பா காலத்திலே விற்றுட்ட வீடு ஒன்றுது எப்படி? நாம் இது எங்கள் அப்பாட்ட இருந்தது, எங்கள் அம்மாட்ட இருந்தது, எங்கள் தாத்தாட்ட இருந்தது, எங்கள் பாட்டிக்கிட்ட இருந்தது அப்படின்னு நம்முடைய பழைய பெருமையை பேசுகிறதால என்ன பிரயோஜனம்? செவுட்டில் அறிகிற மாதிரி பாரதி கேட்டான், மறைவாக நமக்குள்ளே பழம்பெருமை, பழைய பெருமையை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுல என்ன பயன்? பாரதி நம்ம கன்னத்தில் அறையிற மாதிரி கேட்டதில்ல, உட்கார்ந்து நம்முடைய பழைய பெருமை, நாங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அப்படி வாழ்ந்தவர்கள், இப்படி வாழ்ந்தவர்கள், இதை சொல்றதால என்ன பயன்? கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு தடவை சீனிவாச ராகவன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆங்கிலம் தமிழ் ரெண்டுலேயுமே வல்லவர், தூத்துக்குடி கல்லூரியில் முதல்வராக இருந்தவர். சீனிவாசன் ராகவன்லாம் ஆசா ஞான சம்பந்தத்துக்கு முன்னாலேயே தமிழ் துறையில் மிக ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர்களாய் எழுத்தாளர்களாய் வாழ்ந்தவர்கள். அதுலேயும் சீனிவாச ராகவன் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். அவர் தமிழில் அவருக்கு ஆர்வம். அவர்கிட்ட ஒரு தடவை கேட்டோம், ஏங்க நம்ம பழைய பெருமை பேசுறதுல என்னங்க இருக்கு அப்படின்னு. விட்டுட்டாரு, அப்போ பதில் சொல்லலை. மீட்டிங் ஆரம்பிச்சது, பேசிக்கிட்டே வந்தார். அப்போ சொன்னார், ஒருத்தன் ஒரு தடவை, சார் நான் பிறந்த வீட்டை நீங்கள் பார்க்கணுன்னா, ஏன்னா நீ பிறந்த வீட்டை நான் பார்க்குறதுக்கு அது என்ன பாரதியார் பிறந்த இல்லைம்மா, என்ன அர்த்தத்தில் வந்து கூப்பிடுறேன்? இல்லை சார், அந்த மாதிரி ஒரு ஊர் நீங்கள் பார்க்க முடியாது சார், தயவுசெய்து எங்கள் ஊருக்கு வரணும். நான் நம்பி போனால் 400 பன்னி மேயுதுன்னு. ஏன்னா இது ஒரு ஊராடா, இனிமேல் இந்த மாதிரி ஊர் தமிழ்நாட்டிலே பார்க்க முடியாதுங்கிற 400 பன்னி மேயுது சார். ஒவ்வொரு பன்னியும் ஒரு டைப்பு. வீட்டுக்கு கூட்டு போனா ஓட்ட வீடு, இடிஞ்சிருக்குது, காரை பேர்ந்து இருக்குது, வாசத்தின்ன குண்டு குழியுமா இருக்கு. அவன் சொல்றான், இங்க தான் சார் எங்க தாத்தா உட்காந்து ஊர் வம்பு வளர்ப்பார். இங்க இந்த இடத்துல உட்காந்தா எங்க தாத்தா ஊரே வம்பு வளர்ப்பார். கொஞ்சம் தள்ளி ஒரு இடத்த காமிச்சான், எங்க பாட்டி இங்க உட்காந்து உலகத்தையே வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்கு. ஏடா இது என்னடா இந்த வீட்டில் என்ன கொண்டாந்து வச்சு இம்சை பண்ணுறியே. அந்த காலத்தில் வீடுகளில் புள்ள பெற்றுக்கிறதுக்குன்னே ஒரு ரூம் உண்டு தெரியுங்களா, இருட்டாக இருக்கும், யாருமே உள்ளே போக முடியாது. அந்த குழந்தையும் பெற்றவளும் உள்ளே போனால் பிள்ளைய பெற்றுட்டு அவள் வெளியே வந்துடுவா. அந்த அவஸ்தையிலேயே பிள்ளைய பெற்றுருவா சீக்கிரமாக. இந்த ரூமில் எவ்வளோ நாளைக்கு இருக்கிறது அப்படின்னு இருட்டாக ஒரு ரூம் இருக்கும்.
அந்த ரூமில் போய் அது தெரியுதா சார், தெரியுது, இங்கே தான் சார் நான் பிறந்தேன்னா. இவருக்கும் பத்திட்டு வருது, இங்கே இவன் பிறந்தது என்ன பெரிய வரலாற்று சிறப்பா இல்லை, என்னடா இதை போய் இவ்வளோ பெருமையாக பேசுகிறேன். சும்மா இருங்க சார், நான் இங்கே விளையாடுவேன், இந்த தொட்டி முத்தத்தில் விளையாடுவேன், தோட்டத்தில் போய் அந்த தென்னங்குருத்து எடுத்து அதெல்லாம் வச்சு தேர் உருட்டி விளையாடுவோம், எங்கள் பாட்டி ஒரு முறுக்கு பண்ணி கொடுப்பாங்க சொல்லிட்டு சீனிவாச ராகவன் சொன்னார், உனக்கும் எனக்கும் அவனுடைய வீடோ அவனுடைய வாழ்க்கையோ பெருமையாக இல்லை, ஆனால் அவனுடைய மனதில் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு நான் சொல்லுகிற இந்த பாட்டை கேளுங்கள்னு சொன்னார். என்ன தெரியுமா? எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இன்னாடே. சார், எங்க அம்மா எங்க அப்பா ரெண்டு பேரும் கொஞ்சினது நம்ப முடியல. எந்த அப்பா அம்மா கொஞ்சி இருக்காங்க? எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இன்னாடே, அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடு. அவனை பொறுத்த அளவில் அவன் வீட்டு அந்த கார போன சுவரு எவ்வளவு முக்கியமோ அப்படி பாரதிக்கு இந்தியா அவன் வாழ்ந்த வீடு என்பதாலே ஒரு இலக்கிய அந்தஸ்து பெற்று ஒரு கவிதையாக பரிணமித்து விட்டது. ஒன்றை மறந்து விடாதீர்கள், அவரவர் வாழ்ந்த வீடு அவரவருக்கு பாரதியாக இருந்தால் ஒரு கவிதை பாட வேண்டிய அளவுக்கு முக்கியத்துவம் பெற்ற ஒரு இடம். நாம பாரதியா இல்லாததால அந்த கவிதையா எழுத வரல, ஆனா பாரதியா இருக்கிறதால அவன் வாழ்ந்த நாட்டை அவ்வளவு பெருமையா எழுதினான். இப்ப நான் என்ன கேள்வி கேட்டு நம்முடைய பழைய பெருமையை பேசுறதுல என்ன லாபம் இருக்குன்னு கேட்டேன். லாபம் இல்லை, அதை பேசுறதுல நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. நம்ம குடும்பத்து பெருமையை பேசுறதுல நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கு. எங்க தாத்தா அப்படி, எங்க சித்தப்பா அப்படி, எங்க பெரியப்பா அப்படி, என் குடும்பம் எப்படி. அப்போ பண்டையர் வாழ்வியலை தெரிந்து கொள்வதால பலன் எதுவும் இருக்க வேண்டாம். ஏன்னா இந்த சொசைட்டி எப்படி ஆகி போச்சுன்னா, எதை தொட்டாலும் பலன், ரிசல்ட் ஓரியன்டட். இல்லை என்ன லாபம், இதில் என்ன லாபம், இதில் என்ன லாபம், எல்லாத்துக்குமே லாப நஷ்ட கணக்கு பார்க்க முடியும். ஓஷோ ஒரு வார்த்தை சொல்வார், வாழ்க்கையே ஒரு கணக்கு அல்ல, இதில் லாப நஷ்ட வியாபாரம் அல்ல, வாழ்க்கை என்பது ஒரு லாப நஷ்ட வியாபாரம் அல்ல, இதில் கணக்கு பார்க்காதீர்கள். ஓஷோவுடைய வார்த்தை, வாழ்க்கை என்பது ஒரு கவிதை போல, அதில் மகிழ்ச்சி மட்டும்தான் மிச்சமே ஒழிய அதில் லாப நஷ்டத்துக்கு எந்த விதமான கணக்கும் பார்க்க முடியாதுன்ற. ஒரு கவிதையினால என்ன லாபம் வர முடியும்? அதை என்ஜாய் பண்ணலாம். அது மாதிரி நம்முடைய பழைய வாழ்க்கையை நாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு எம்பி அவர்கள் வந்திருக்கணும், வெங்கடேசன் அவர்கள் வர முடியல. கீழடியை உலகம் முழுவதும் பரப்பின பெருமை வெங்கடேசன் அவர்களுக்கு உண்டு. அதுக்குன்னு உரிய இடத்தை தேடி தர வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய மிகப்பெரிய பெருமுயற்சி. ஆனால் அதை உலகம் அறியாமல் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு சில பேருடைய மிகப்பெரிய முயற்சி. அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். அந்த கீழடியில் பழைய பானை கிடைக்குது, அதில் ஒரு எழுத்து இருக்குது, அதில் ஏதோ ஒரு தாயக்கட்டை கிடைக்குது, அதில் என்னமோ ஒரு துண்டு கிடைக்குது. இதெல்லாம் என்ன பிரயோஜனம் சார்? இதெல்லாம் தோண்டி எடுத்து வச்சா இன்னைக்கு விலைக்கு விற்க முடியுமா? கேட்பான்னு வச்சுங்க, இதில் லாபம் என்ன இருக்குது? 8 லட்ச ரூபா போடணுங்கிறாங்க, 8 கோடி ரூபாய் போடணுங்கிறாங்க, இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா ஒரு சின்ன கணக்கு சொல்லட்டுமா? மகாராஷ்டிராலேருந்து தொடங்கி மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா, அப்படியே தமிழ்நாடு வழியா ஒரு ஸ்ட்ரெச், அப்படியே ஒரு ஸ்ட்ரெச், அதே மாதிரி பானை கிடைக்குது. அப்போ நீங்கள் கவனிக்கணும், பாட் தியரிங்கிறான். அது எப்படின்னா ஒரே மாதிரியான பொருட்கள் ஒரு நீண்ட தூர ஒரு நெடிய பகுதியில் கிடைக்குதுன்னா அது ஒரு தரப்பட்ட மக்கள் வாழ்ந்த ஒரு பகுதி, அவங்களுடைய கையாண்ட பொருள்கள். அதை வச்சு ஒரு வரலாற்றை நிர்ணயம் பண்றோம். இவர்கள் ஒரு தன்மை உடையவர்கள். எத்தனை முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? லாப நஷ்டம் இல்லை, ஆனால் வரலாற்றை தேடுகிற போது அதன் மூலம் சில உண்மைகளை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. கோயிலுக்கு போனா எல்லாரும் நேராக உள்ள போறான். இப்போ நேராக உள்ளே போகிறான்னா காசு கொடுத்துட்டு போகிறான், ஒரே ஒரு வித்தியாசம். ஏதோ ஒரு காசை கொடுத்துட்டு நேராக கோயிலுக்குள்ளே போகிறான், ஏதோ சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறான், கும்பிட்டேன்ட்டு வெளியே வரான். நான் கேட்குறேன், தப்பாக நினைக்காதீங்க, கோயிலில் சிற்பங்கள் இருக்க யாராவது நின்று கவனிக்கிறானா? எவ்வளவு அற்புதமான சிற்பங்கள் இருக்கு. கிருஷ்ணாபுரத்தில் போய் பாருங்க, நிற்கிற சிலையில் கால் நரம்பு தெரியும். கும்பகோணத்துக்கு பக்கத்தில் போய் பாருங்க, தாராசுரத்தில் கண்ணப்ப நாயனாருடைய ஒரு சிலை இருக்கு. கண்ணப்ப நாயனாருடைய சிலையில் என்ன இருக்கு தெரியுங்களா? செருப்பு இருக்கு. நான் சொல்ல போறது சாதாரண விஷயம் இல்லை.
செருப்பு என்னமோ இப்போ வந்ததுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான், காலில் போட்டுக்கிறது அப்படின்னு. ஆனால் கண்ணப்ப நாயனார் சிலை பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா, அந்த சிலையில் காலில் போட்டிருக்கிற செருப்பில் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் செருப்புல எல்லாம் இல்லாத டிசைனை அந்த சிற்பி செதுக்கியிருக்கான். இன்னும் பேட்டாக்காரன் அதை பார்க்கல. அவ்வளவு அழகா இருக்கு அந்த அந்த காலில் இருக்கிற செருப்பு. கொஞ்சம் ஹிஸ்டரி படிச்சவங்களுக்கு தெரியும். வாரன் ஹேஸ்டிங்ஸ், இந்தியாவை ஆண்ட ஒரு கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ், அவன் பிரிட்டிஷுக்கு என்ன லெட்டர் எழுதினான் தெரியுங்களா? பிரிட்டிஷுக்கு எழுதின லெட்டரு கல்கத்தாவில் வந்து உட்காந்து இறங்கிட்டு கல்கத்தாவை பார்த்துட்டு வாரன் ஹேஸ்டிங்ஸ் தன்னுடைய குயினுக்கு லெட்டர் எழுதுறான். என்ன எழுதுனான் தெரியுங்களா? இவர்கள் நாகரிகமற்ற மூடங்கள், இந்த நாட்டு மக்கள் நாகரிகமற்ற ஜென்மங்கள். காரணம், காலில் செருப்பணிகிற வழக்கம் கூட இவர்களுக்கு இல்லை. இந்த காட்டுமிராண்டிகளை நாம் கட்டி ஆளுவது என்பது சுலபம் இல்லை. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் கல்கத்தா தெருக்களை பார்த்துட்டு காலில் செருப்பணிகிற வழக்கம் இல்லை என்று வாரன் ஹேஸ்டிங்ஸ் சொல்லுகிறான். ஆனால் தாராசுரத்தில் இருக்கிற கண்ணப்பனுடைய சிலையில் காட்டில் வாழ்ந்த வேடுவன் காலில் அணிந்திருக்கிற செருப்பின் அற்புதமான சிலை வேலைப்பாடு கைக்கு கிடைத்திருக்கிறது. நீங்க கண்ணப்ப நாயனார் வரலாறு படிச்சவங்க தெரியும், செருப்பு காலோட சிவலிங்கத்து மேல வச்சார்னு இருக்குது. அப்ப செருப்பு போட்டிருந்தாருல்ல. அப்ப செருப்பணிகிற நாகரிகம்ங்கிறது ஏதோ பிரிட்டிஷ்காரன் நம்ம இறக்குமதி பண்ணதல்ல. இந்த மண்ணில் ஏற்கனவே அந்த நாகரிகம் பூத்து வளர்ந்து இருந்தது என்பதற்கு எத்தனை பெரிய அடையாளம் இது. அப்படி நம்ம வரலாற்றை சுவைத்து பார்க்கணும். இது செருப்பணிவதற்கு கூட அறிவில்லாத சமூகம்னு வாரன் ஹேஸ்டிங்ஸ் எழுதினதுக்கு நேர்மாறா காலில் செருப்பணிந்த வேடுவனுடைய சிலை இந்த நாட்டு கோயிலுக்குள் இருக்கிறது. கோயிலுக்கு போனால் அவசரப்படக்கூடாது, நேராக ஒவ்வொரு பகுதியையும் ரசிக்கணும். கல்வெட்டு இருக்குதா கோயிலில்? இந்த கோயிலில் என்ன கல்வெட்டு இருக்குதுப்பா? இந்த கல்வெட்டெல்லாம் தொகுத்து கோயிலில் புஸ்தகம் போட்டிருக்காங்களா? அதில் என்ன வரலாறு இருக்கு? எந்த நூற்றாண்டில் என்னென்ன நடந்தது? இந்த மண்டபம் எந்த நூற்றாண்டில் கட்டினாங்க? இந்த மண்டபம் எந்த நூற்றாண்டில் கட்டினாங்க? இந்த மண்டபத்துக்கு இந்த மண்டபத்துக்கு என்ன வித்தியாசம்? கொஞ்சம் கவனிக்கணுமா இல்லையா? பொள்ளாச்சி ஐயா மகாலிங்கம் கூட நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். மகாலிங்கம் உங்களுக்கு தெரியும், பெரிய தொழிலதிபர் கோயம்புத்தூரில். கோயம்புத்தூருக்குள்ள இடம் வாங்கி தொழில் பண்ணுற போது நிலத்தோட விலை ரொம்ப கூட இருக்கு அப்படின்னு ஒரு முறை சொல்கிறார் அவர். கோயம்புத்தூர்லலாம் நிலத்தோட விலை ரொம்ப கூட, வாங்கி இன்னைக்கு இண்டஸ்ட்ரியெலாம் ஆரம்பிக்கிறது ரொம்ப கஷ்டம், விலை ரொம்ப போயிடுச்சு அப்படின்னு. நான் அப்போ அவர்கிட்ட சொல்கிறேன், இது நடந்தது 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஏங்கய்யா, திருச்சிக்கு அந்தாண்ட புதுக்கோட்டை திருச்சி தாண்டி அந்த பக்கம் போகிற பகுதியிலெல்லாம் நிலத்தோட விலை கம்மியாக தானே இருக்குது, கோயம்புத்தூர் அளவுக்கு நிலம் விலை இல்லை, நீங்கள் அந்த நிலத்தெல்லாம் வாங்கி அங்கெல்லாம் தொழிற்சாலை உண்டு பண்ணலாம் இல்லை, நீங்கள் அங்கே நிலம் வாங்கலாம் இல்லையா? அவர் ஒரு செய்தி சொன்னார், சார் உனக்கு தெரியாதா, நாங்கள் கொங்கு வேளாள கவுண்டர்கள் கரூர் தாண்டி பூமி வாங்க மாட்டோம்னு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. சேரர்களுக்கும் சோழர்களுக்கும் யுத்தம் நடந்த போது பழனியில் வச்சு ஒரு ஒப்பந்தம் பண்ணாங்க. என்ன, நாங்கள் பழனி தாண்டி இனிமேல் உன் நிலத்தை பிடிக்க வரமாட்டோம் அப்படின்னு சேரர்கள் ஒப்பந்தம் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ சேரர் கொங்கு என்று அழைக்கப்படுவதாலே நாங்கள் பழனி தாண்டி இடம் வாங்க மாட்டோம்னாரு. எவ்வளோ பெரிய ஒரு வரலாறு. இன்னைக்கு ஒரு சமூகத்தில் அதை பின்பற்றுறாங்க. இதை எடுத்து பார்த்தா எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஒரு யுத்தம் நடந்திருக்கு பழனியில், அந்த சண்முக நதிக்கரை ஓரத்தில். அப்போ ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க, யார், சேரர்களும் சோழர்களும் ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க, இதை தாண்டி நாங்கள் வரமாட்டோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. இப்போ யாராவது பழனி கோயிலுக்கு போனால் இந்த விவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு வர முடியுமா? பழனி கோயிலுக்கு போனால் இந்த நாலெட்ஜோட நீங்கள் வர முடியுமா? நான் எதுக்கு சொல்ல வரேன், ஒவ்வொரு கோயிலும் ஒரு பாடசாலையாக இருக்க வேண்டாமா? நிறைய நம்முடைய வாழ்க்கை உண்மைகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பாடசாலையாக ஒரு கோயில் இருக்க வேணாமா? கோயில் பணத்தில் ஸ்கூல் கட்டலாம்ங்கிறதுக்கே சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஆர்டர் வாங்கிட்டு வர வேண்டியிருக்குது. உள்ளூர்லெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் தான் இந்த ஆர்டரையே வாங்க முடியுது. நல்லா கேட்டார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, பள்ளிக்கூடம் கட்டினா என்ன தப்பு, என்ன கொல்ல போகுதுன்னு கேட்டார். நீங்கள் நம்மால் நிறைய இலக்கியம் படிப்பான், எதையும் நடைமுறைப்படுத்துறதுக்கு அனுமதிக்க மாட்டான். எங்க பாரதியை விட ஒரு சமயவாதியை பார்க்க முடியுங்களா? பாரதியை விட ஒரு பெரிய சமயவாதி யாராவது ஒருத்தர் இன்னைக்கு பார்த்துட முடியுமா? ஒரு ஆன்மீகவாதியை நீங்கள் பார்க்க முடியுமா? பாரதி என்ன சொன்னார் தெரியுங்களா?
அன்ன சத்திரம் 1000 நாட்கள். அன்னதானத்துக்கு 1000 சத்திரம் வைக்கிறோம்னா அன்ன சத்திரம் 1000 நாட்கள். அப்புறம் நாங்க கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றோம், ஆலயம் 10000 நாட்கள். 10,000 கோயில் கட்டு பாரதி சொல்றான். அன்ன சத்திரம் 1000 நாட்கள், ஆலயம் 10000 நாட்கள். இன்ன புண்ணியம் யாவினும் கோடி. இதை விட கோடி கோடி மடங்கு புண்ணியம் என்ன? ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். பாரதி செருப்பை கட்டி தான் இவனுங்களை அடிக்கணும். என்னங்க அநியாயமா இருக்கு? கோயில் கட்டுறதை விட புண்ணியம் பள்ளிக்கூடம் கட்டுறதுன்னு எழுதி வச்சிருக்கிறார் பாரதி. கோயில் காசுல ஸ்கூல் கட்டலாம் கட்டக்கூடாது, கோயில் காசுல ஸ்கூல் கட்டக்கூடாது. அப்ப பாரதி ஆலயம் 10000 நாட்கள், இன்ன புண்ணியம் யாவினும் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். புரிஞ்சுக்கணும் இல்லை? அந்த காலத்துல எல்லா கோயிலுமே பள்ளி. நீங்க பள்ளிங்கிற சொல்லுக்கும் ஸ்கூலுங்கிற பேருக்கும் எப்படி ஒன்னா பேர் லிங்க் ஆச்சு தமிழ்ல? இவர் எழுதியிருக்கிறார், தோ பரமசிவன் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். பள்ளி அப்படிங்கிற வார்த்தை எப்படி ஸ்கூலோட லிங்க் ஆச்சு? அந்த காலத்துல சமண முனிவர்கள் தங்கி இருக்கிற இடத்துக்கு பள்ளின்னு பேர். திருப்பரங்குன்றம் சமண முனிவர்கள் தங்கி இருந்தது ஒரு காலத்துல. ஒரு வரலாற்றுல எல்லாரும் தான் கலந்து வருவாங்க, ஒரே ஒருத்தரே தொடர்ந்து ஒரு இடத்துல இருக்க முடியாது. அந்த 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 இடத்துல ஆரம்பத்துல சமணர்கள் இருந்தாங்க திருப்பரங்குன்றத்துல. அந்த திருப்பரங்குன்றத்துல அவங்க கல்லுல படுக்க வெட்டி படுத்துக்குவாங்க. அங்க கிடைக்கிற மழை தண்ணி சேகரிச்சதை குடிச்சுக்குவாங்க. சும்மா யாராவது வரும்போது மட்டும் ஒரு வெள்ளை துணி மேலே போட்டுக்குவாங்க. யார் வந்தாலும் இலக்கணம் சொல்லி கொடுப்பாங்க, மொழி சொல்லி கொடுப்பாங்க, மருத்துவம் சொல்லி கொடுப்பாங்க, நோய்க்கு மருந்து கொடுப்பாங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுப்பாங்க சமண முனிவர்கள். அவங்க படுத்துக்கிற இடத்துக்கு பள்ளின்னு பேரு. அவங்க பாடம் நடத்துறது அங்கேயே இருந்து நடத்தினதுனால பள்ளி என்பது ஸ்கூலுக்குரிய பேரா பின்னால மாறிச்சு. சமணர்கள் மூலமா நமக்கு வந்தது. யோசிச்சு பார்க்கணும், எப்படி ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வரலாறு. இதை விட தோ பரமசிவம் ஒன்று எழுதியிருக்கிறார், அப்படியே பிரமிக்க வைக்கிற ஒரு விஷயம். சரஸ்வதிக்கு ஏன்டா வெள்ளப்படவை கொடுத்தான்? சரஸ்வதியை வெள்ளப்படவை கட்டி விட்டா என்ன? அந்த காலத்து சமண துறவிகளில் பெண்கள் தான் அதிகமாக பாடம் சொல்லி கொடுத்தார்கள். அந்த பெண்கள் வெள்ளுடை உடுத்தி இருந்தார்கள், அவர்களை சரஸ்வதியாக பாவித்தார்கள். சமண முனிவர்கள் வெள்ளுடை உடுத்தி இருப்பார்கள், பாடம் சொல்லி கொடுப்பார்கள். எனவே வெள்ளை உடை என்பது ஆசிரியருக்கு உரியது, கலைமகளுக்கு உரியது, சமண துறவி பெண்மார்களுக்கு உரியது. அப்போ நம்ம பழைய வாழ்வியலை படிச்சாதானே அந்த உண்மை என்னங்கிறத எடுத்து தெரிஞ்சுக்க முடியும். நான் இதை பற்றிய ஒரு குறிப்பை சொல்றதா இருந்தா மணிக்கணக்காக சொல்லிக்கிட்டே போக முடியும். ஒரு 4-5 சொல்றேன் பாருங்க. எங்க சிக்கல் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நூற்றாண்டுக்கும் இன்னொரு நூற்றாண்டுக்கும் இடையில நிறைய மாற்றங்கள் வந்துடும். ஆட்சி மாறிடும், கொள்கை மாறிடும், அதிகாரம் மாறிடும், நிர்வாகம் மாறிடும். அப்ப அவங்க சௌரியப்படி அவங்க ஒரு ஆர்டர் போடுவாங்க. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த மதுரையை எடுத்துக்கிட்டீங்கனாலே, இந்த மதுரை முதல்ல பாண்டியர்களுக்கு உரியது. வரலாற்று சிறப்பு படி பாண்டியர்களுடைய பூமி. ஏன் நான் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாகவே ஒரு டிஸ்கஷன் வைக்கிறேன்னு. நீங்க பாண்டியன், சேரன், சோழன் இந்த மக்கள் பிரிஞ்சிருந்த காலத்துல தேசப்பற்றுங்கிறதுக்கு டெஃபினிஷன் என்ன? அப்ப தேசப்பற்றுன்னு எதை சொல்வீங்க? ஒரு பாண்டி நாட்டுக்காரன் சோழ நாட்டுக்கு துரோகம் பண்ணா அது தேசப்பற்று ஒத்துக்குவாங்க. ஒரு சோழ நாட்டுக்காரன் ஒரு சேர நாட்டுக்காரனை கொண்டுட்டா வீரம்னு பேசுவாங்க. காலம் மாறிடுச்சு, சேர சோழ பாண்டியர்கள் ஒன்னாயாச்சு. அப்படியே தமிழ் திராவிடம்னு போகுது, பிறகு இந்திய நாடு அப்படின்னு போகுது. ஏன் சார், இங்க இருக்கிற நமக்கு தெரியும், பங்களாதேஷும் பாகிஸ்தானும் எப்போ வந்தது? 1947 பாகிஸ்தான் வந்தபோது பங்களாதேஷ் அதோட இணைஞ்சிருந்தது. மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் ரெண்டா இருந்தது. அப்ப தேசப்பற்றுங்கிறதுக்கு என்ன அடையாளம்? ஒரு கிழக்கு வங்காளத்தில் இருக்கிறவன் பாகிஸ்தானை நேசிக்கிறது தேசப்பற்றுன்னு சொல்லப்பட்டது. பங்களாதேஷ்னு பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் பாகிஸ்தானை நேசிச்சா தேச விரோதி என்று பேசப்பட்டது. ஒரு தெளிவுக்கு வரணும். எது மாறுதலுக்கு உட்பட்டதோ அதை வைத்துக்கொண்டு வரலாற்றை அளக்கக்கூடாது. கிளாரிட்டி வேணும். எது மாற்றவே முடியாததோ அதை வைத்துக்கொண்டுதான் அளவுகோல்களையும் எல்லைகளையும் வகுக்க வேண்டுமே ஒழிய, எவையெல்லாம் மாற்றக்கூடியதோ அவற்றை வைத்துக்கொண்டு வரலாற்றை அளக்கக்கூடாது.
சேர சோழ பாண்டியர்கள் காலத்தில் எது தேசப்பற்று என்று பேசப்பட்டதோ அது பிறகு மாறி போகுது. ஏன் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் எது தேசப்பற்று என்று பேசப்பட்டதோ அது பிற்காலத்தில் மாறி போகுது. அப்ப அது மாற்றத்துக்குரியது, புனிதமான வார்த்தை. தேசப்பற்று என்பது புனிதமான வார்த்தை. பட் அதோட மீனிங் மாறும். எனக்கு பெரிய வருத்தம் என்னன்னா, நம்மால் வார்த்தையை பிடிச்சி தொங்குறானே ஒழிய அதனுடைய இன்னர் மீனிங்க்கு வரமாட்டேங்கிறான். தேசப்பற்று தேசப்பற்று தேசப்பற்று. அந்த நூற்றாண்டில் எது தேசம், அடுத்த நூற்றாண்டில் எது தேசம், இந்த நூற்றாண்டில் எது தேசம்? அப்ப தேசம்ங்கிறதுக்கான வரையறை மாறுமா மாறாதா? உலகத்தில் தேசப்பற்று தேசப்பற்றுன்னு பேசுன நான் ஒரு டெஃபினேஷன் சொல்றேன் தேசப்பற்றுக்கு. இட் இஸ் எ ஜியோகிராபிக்கல், பொலிட்டிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் குரூப் ஆஃப் பீப்புள். அதான் சொல்லலாம் தேசத்துக்கு டெஃபினேஷன். இட் இஸ் எ ஜியோலாஜிக்கல், பூமி வரையறை, பொலிட்டிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ். அதுதான் தேசம்ங்கிறதுக்கு டெஃபினேஷன். அதை விட்டுட்டு இது ஒரு கோடை போட்டுட்டு இந்த கோட்டை போட்டுட்டு கோடுகளோடு கட்டுப்படுவதல்ல தேசப்பற்றுங்கிறதுக்கான அந்த அந்த விவரம் மாறும். அதே மாதிரி இன்னொன்று தெளிவாக புரிஞ்சுக்கங்க, மதப்பற்று என்பதும் அப்படிதான். இப்போ ஒன்று சொல்லட்டுமா, நேற்று ஒரு மதத்தில் இருந்தவர் இன்னைக்கு வேற ஒரு மதத்துக்கு மாற முடியாத? இன்னைக்கு ஒரு மதத்தில் இருந்தவர் நாளைக்கு ஒரு மதத்துக்கு மாற முடியாத? எது மாறக்கூடியதோ அதை வைத்துக் கொண்டு சண்டை போடுவது முட்டாள்தனத்தின் உச்சகட்டம். மாற முடியாதது எதுவோ அதை வைத்துக் கொண்டுதான் விவாதமே செய்ய முடியும். எது மாறக்கூடியதோ அதை வைத்துக் கொண்டு நம்ம எப்படி விவாதத்தை நடத்த முடியும்? நேற்று ஒரு மதத்தில் இருந்தவர் இன்னைக்கு இன்னொரு மதத்துக்கு போயிருப்பார். 600 ஆண்டுக்கு முன்பு வேற மதத்தில் இருந்தவர் வேற மதத்துக்கு மாறி போயிருப்பார். அதை வச்சு நம்ம எப்படி சர்ச்சை பண்ண முடியும்? மாறக்கூடியது எது உங்களால் மாறவே முடியாததோ அதை வைத்துக் கொண்டுதான் நீங்க ஒரு அளவுகோலா வைத்துக் கொண்டு பேசணும். ஒரு ஆண் அப்படிங்கிற போது ஒரு அடையாளம் இருக்கு, ஒரு அதுவே பயாலஜிக்கலா மாற்றம் இருக்கு. இன்னைக்கெல்லாம் பெண் ஒரு அளவு சொல்லலாம், இனம் ஓரளவு சொல்லலாம். அது ஜெனட்டிக்கலி ஒரு இனம்ங்கிறதுல ஒரு அடையாள குறிப்பு இருக்கு. இப்படி சிந்திக்கிறதுக்கு நாம பழகணும். சரி, அது 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 ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். நான் இந்த மதுரையை பற்றி ஆரம்பித்தேன். முதல்ல இது சமணர்களுடைய ஆட்சியில் இருந்தது, பிறகு பௌத்தர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருந்தது. சமண பௌத்தர்களை பக்தி இயக்கங்கள் வந்து வெளியே தள்ளுது. ஆனால் பக்தி இயக்கங்கள் வெளியே தள்ளுறதுக்கு காரணம் வைதீக கலாச்சாரம். வைதீக கலாச்சாரம் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் பக்தி இயக்கங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைச்சது. அதனால பக்தி இயக்கங்கள் வைதீக கலாச்சாரத்தோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு பெரிய மாற்றத்தை இந்த மண்ணில் ஏற்படுத்தின. ஞானசம்பந்தர் வருகைக்கு பிறகு இங்கே வேற ஒரு மாற்றம் நடந்தது. அதன் பிறகு நம்மளை முகல் இன்வேஷன், பாபருடைய வருகைக்கு பிறகு இதே மதுரையில் முகல் ஆட்சி நடந்திருக்கு. பிறகு அவர்கள் இங்கிருந்து வெளியேற்றப்பட்டு விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய வருகைக்கு பிறகு ஒரு இந்துக்களுடைய ஆட்சி நடைபெற்றிருக்கிறது. பிறகு விஜயநகர சாம்ராஜ்யமும் வீழ்ச்சி அடைந்து ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு பிறகு கிறிஸ்துவ மிஷினரிகளோடு கூடிய ஒரு விதமான ஆட்சி முறை இந்த மண்ணுக்குள்ள வந்திருக்குது. இதுல அவன் காலத்தில் அவன் ஒரு உத்தரவு போட்டான். நம்ம புரிஞ்சுக்கணும், அவன் காலத்தில் அவன் ஒரு உத்தரவு போட்டான். இதுல எதை நீங்க சாலிடா நம்புவீங்க? முகல் பீரியட்ல போட்ட உத்தரவு செல்லுமா? பிரிட்டிஷ் பீரியட்ல போட்ட உத்தரவு செல்லுமா? அதுக்கு முன்னாடி போட்ட உத்தரவு செல்லுமா? அதுக்கும் முன்னாடி சமணர்கள் காலத்தில் போட்ட உத்தரவு செல்லுமா? நீங்க ஒரு பெரிய ஆச்சரியம், மதம்னு நம்ம சொல்றோமே ஒழிய மதம் சொந்தத்தில் எந்த வலிமையும் இல்லாதது. ஆனால் இந்த நம்ம சின்ன வயசுல கதை சொல்வான், இவன் உயிர் எங்க இருக்கு தெரியுமா? 7 கடலுக்கு அந்தாண்ட ஒரு அசுரர், அவன் ஒரு டப்பால வண்டு வச்சிருக்கான், அந்த வண்டுக்குள்ள இவன் உயிர் உட்கார்ந்துருக்குன்னு சின்ன வயசுல நம்ம காதில் பூ வச்சு இது மாதிரி நிறைய கதை சொல்லுவாங்க. அது மாதிரி உண்மையிலேயே மதத்தினுடைய உயிர் என்பது மதத்தில் இல்லை. அவர்கள் எந்த அரசனை ஆட்டி படைக்க முடிகிறதோ அதில் தான் அவர்கள் செல்வாக்கு என்பது உண்மையில் தங்கி இருக்கிறது. நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? செஸ் கேம் தானே, செஸ் கேம் தானே. செஸ் கேம்ல கிங்னு ஒன்று இருக்கு, ரைட்டா? ஆனால் ஸ்லோவாக நான் ஒரு கட்டம் தான் போக முடியும், வேஸ்ட். அது இங்கிலீஷ்காரனுடைய கண்டுபிடிப்பு. அங்கே விக்டோரியா அப்படி, எலிசபெத் அப்படி, நம்ம மீனாட்சியும் அப்படிதான். நான் கூட சொன்னேன், இந்த பெண்களுக்கு மரியாதை கொடுத்தது பிரிட்டிஷ்காரன். யாரப்பட
எலிசபெத் குயின் அவங்க ஹஸ்பண்ட் கிங் இல்லை. எங்க மதுரையில் மீனாட்சி அரசு சொக்கநாதர் அரசர் இல்லை. அவர் யாரு? இந்த அம்மாவுக்கு ஹஸ்பண்ட். இந்த அம்மாவுக்கு ஹஸ்பண்ட். போகும்போது குரூப் ஃபோட்டோ எடுத்தால் கொஞ்சம் சேர்ந்து நின்றுக்கலாம் அம்மாவோட, அவ்வளோதான் அவருக்கு அலவுடு. அவருக்கு தனியாக பட்டாபிஷேகம் கிடையாது. எங்கள் அம்மா மீனாட்சிக்கு தான் இங்கே பட்டாபிஷேகம் உண்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பு பெண்ணை தலைமையில் ஏற்றுக்கொண்டு ஆணை அடுத்து ஒதுக்கி வைத்த ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இந்த தமிழினுடைய பாரம்பரியம். இதெல்லாம் பிரமிக்க வைக்கிற செய்தி, படிக்கணும். யுகபாரதி ஒரு புக்கை எழுதியிருக்கிறாரு வேலு நாச்சியார் பற்றி. அச்சோ, வேலு நாச்சியாருடைய அந்த வரலாறு படித்தா முத்துவடுகநாதரும் வேலு நாச்சியாரும் பிரிட்டிஷ் கவர்னர் சந்திக்கிறாங்க. அம்மா ஒளிஞ்சு நின்றுக்கிட்டாங்க, ஏன்னா பெண்கள் வெளியே வர்ற பழக்கம் கிடையாது. முத்துவடுகநாதர் அவருடைய சிலம்பு வாத்தியார் இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. அந்த இங்கிலீஷ் கவர்னர் கேட்குறான், ஏன் எனக்கு வரி கட்டலை? நான் அனுப்பிச்ச ஆளை நீ ஏன் மதிக்கலை? நான் அனுப்பிச்ச ஆளுக்கு நீ அவமரியாதை வேற பண்ணியிருக்க, நான் உன்னை என்ன பண்ணலாம்? இங்கிலீஷில் கேட்குறான். முத்துவடுகநாதருக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறது தாண்டவராயன் பிள்ளை, அவர் இல்லை பக்கத்தில், டிரான்ஸ்லேட்டர் இல்லை. முத்துவடுகநாதர் அப்படியே நிற்கிறார், பதில் சொல்ல முடியல அவரால், அப்படியே பேசாமல் நிற்கிறார் முத்துவடுகநாதர். அவர் சும்மா நிற்கிறத பார்த்துட்டு சிரிக்கிறார் அந்த கவர்னர். அதை விட ஒரு பெரிய கொடுமை, அந்த கவர்னருக்கு ஒரு துபாஷி கூட வரான், அதாவது டிரான்ஸ்லேட்டர் வர்றான். அவன் பாருங்க, அவன் நம்மால் அயோக்கிய பையன் டிரான்ஸ்லேட் பண்ணாமல் நிற்கிறான். பிரிட்டிஷ் கவர்னர் கேட்கறதுக்கு என்னன்னு இந்த அரசருக்கு சொன்னா தானே சார் பதில் சொல்ல முடியும். இவர் சொல்லாம பேசாம நிற்கிறான். இவனை மக்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிற்கிறான். முத்துவடுகநாதருக்கு இங்கிலீஷ் தெரியாது, அப்படியே ஒரு மாதிரி கண்ணு கொதிக்குது அவருக்கு, இவன் என்ன சொல்றான் அப்படின்னு. அது வரைக்கும் இந்த ஜன்னலுக்கு பின்னால் நின்றுக்கிட்டே இருந்த வீரமங்க வேலு நாச்சியார் என்ன பண்ணாங்க, முன்னாடி வந்து அந்த பிரிட்டிஷ் அந்த கவர்னரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. இது வேறு, நீ தான் இந்த நாட்டில் பிழைக்க வந்தவன், நீ தான் எங்கள் மொழியை கற்றுக்கணுமே ஒழிய உன் மொழியை நாங்கள் கற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நாங்கள் உன் நாட்டில் பிழைக்க வரல, நாங்கள் எங்கள் நாட்டில் இருக்கிறோம், சிவகங்கை நாங்கள் எங்கள் நாட்டில் இருக்கிறோம். நீ பிழைக்க வந்தவன், நீ வாழணும்னா எங்கள் மொழியை கற்றுக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு எங்கள் ஆளுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நீ சிரிக்க முடியாது, மறந்துடாதீங்க. இதை வேலு நாச்சியார் இங்கிலீஷில் தான் சொன்னாங்க. என்ன சார், எப்படி சார் படிச்சிருப்பாங்க? இது பெருசு இல்லை. இதை கேட்ட உடனே அந்த கவர்னர் ஷாக் ஆகிட்டான். என்னடா இவர் பேச மாட்டேங்கிறாரு, இவர் ஒய்ஃபு இங்கிலீஷில் அடி நிமித்துறாங்களே அப்படின்ட்டு பதறி போய் எந்திரிச்சான். அந்த கவர்னர் ஷாக் ஆகி எந்திரிச்சான். ஒரு நிமிஷம் உட்கார், இப்போ இதையே மலையாளத்தில் சொல்கிற எழுதிக்க, இதையே கன்னடத்தில் சொல்கிற எழுதிக்க, இதையே உருதுல சொல்கிற எழுதிக்க. 5 மொழிகளில் வேலு நாச்சியார் பேசி காட்டு, 5 மொழியில் பேசிட்டு இப்ப என்ன சொல்ற? நீங்க யோசிக்கணும். பெண் அந்த காலத்துல பல மொழிகளை கற்று கல்வி உள்ளவளாக, இதெல்லாம் பிரமிக்க வைக்கிற நிகழ்ச்சி இல்லையா? நான் தமிழர் வாழ்வியல்னா பழைய மரபுக்கு தான் போகணுங்கிறது இல்லை, சங்க காலத்திலேருந்து இன்னை வரைக்கும் வாங்க சார். பெண்ணுக்கு கல்வி இல்லை, இப்போ கொடுக்கலேங்கிறான். நீங்க சங்க இலக்கியத்தில் போய் பார்த்தீங்கன்னா பெண்பால் புலவர்கள் எவ்வளோ பேர்? அவ்வை நடராஜனுடைய PhD தீசிஸ் என்ன தெரியுமா? சங்ககால பெண்பால் புலவர்கள். டாக்டர் அவ்வை நடராஜனுடைய PhD தீசிஸ் சங்ககால பெண்பால் புலவர்கள் லிஸ்ட் பண்றார். எவ்வளவு பெண்பால் புலவர்கள், யார் யார் என்னென்ன பாடி இருக்கிறாங்கன்னு. ஏன் சார், கவிதை எழுதுவதற்குரிய அளவுக்கு ஒரு பெண் வளர்ந்திருக்கிறான்னா அவ எவ்வளவு மொழி அறிவும் ஆளுமையும் உடைய ஒருத்தியா இருந்திருக்க முடியும்? நீங்க இன்னைக்கு எடுத்தா கூட 4-5 கவிஞர்களுக்கு மேலே பெண் கவிஞர் எடுக்க முடியாது. ஆனா சங்க காலத்தில் அவ்வளவு பெண் கவிஞர்கள் உலகத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்போ இந்த மொழியில பெண்ணை அடிமைப்படுத்துகிற வழக்கம் கிடையாது, பெண்ணை செகண்டரியா ட்ரீட் பண்ற வழக்கம் கிடையாது. ஆப்பிரிக்க பழங்குடியிலிருந்து வளர்ச்சி அடைந்த சமூகத்தில் பெண்ணை குறைவாக நடத்த முடியாது, தெரிஞ்சுக்குங்க. ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள்லேருந்து மேலோங்கி வந்த சமூக இனத்தில் ஒருபோதும் பெண்ணை குறைவாக நினைக்க முடியாது. இது தாய்வழி சமூகம் பெறுவார். அப்ப நம்ம பெண்ணுக்கு உரிய மரியாதை கொடுத்திருக்கிறோம், அதன்படி நடக்க வேணுங்கிற வரன்முறை வைத்திருக்கிறோம். பெருவாரியா நம்முடைய காவல் தெய்வங்கள் முழுக்க பெண் தெய்வங்கள். அதுவும் தோப்பா எழுதுறாரு. தோப்பா ரொம்ப நுட்பமா ஒன்று எழுதுறாரு.
காவல் தெய்வங்கள் எல்லாம் பெண் தெய்வமா இருக்கு 90%. அது கண்ணு இமைக்க முடியாதபடி பெருசா திறந்தே வச்சிருக்கோம். காவல் தெய்வம் கண்ணு மூடலாமா? காவல்காரர் கண்ணு இமைக்கலாமா? அதனால்தான் நம்முடைய எல்லா பெண் தெய்வங்களும் காவல் தெய்வங்களும் கண் இமைக்காது. 2 திரிசூலத்தோடு இருக்கும். ஏன்னா எதிரி வந்தா கொல்றதுக்கு வேண்டிய வலிமையான ஆயுதம். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், யாரும் வருத்தப்படக்கூடாது, காவலுக்கு இருக்கிற பெண் தெய்வங்கள் வடக்கு நோக்கி இருக்கும். ஏன் வடக்கு நோக்கினா, ஆபத்து எப்போதுமே தமிழனுக்கு வடக்கேந்து தான் வரும் அப்படிங்கிறத இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, ஆரம்பத்திலே எழுதி வச்சு. அதனால்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற காவல் தெய்வங்கள் வடக்கு நோக்கிய. எந்த கோயிலுக்கு போனாலும் கொற்றவை சன்னதி எங்க இருக்குன்னு தெரியுங்களா? சிவனுடைய கோட்டத்தில் வடக்க தான் இருக்கணும். துர்க்கையினுடைய சன்னதி, கொற்றவையோட சன்னதி வடக்கு நோக்கி இருக்கணும். இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு. ஏன்னா இந்த இனம் துன்பப்படுகிற போது அதற்கான ஒரு காவல் தெய்வத்தை உண்டு பண்ணி வைக்கிற போது அதன் விளைவு. சார் நாம வடக்க தலை வச்சு படுக்கிறது இல்லை அப்படிங்கிற கருத்துக்கு ஏன் வந்தோம் தெரியுங்களா? தமிழர்கள் பல காரணம் சொல்லுவாங்க. வடக்க காந்தம் இழுக்குது, அப்படியே சில பேர் இழுத்துட்டு போட்டா பரவாயில்ல, வடக்க காந்தம் இழுக்குது. நம்ம அதற்காக இல்லை, நாம வடக்க தலை வச்சு படுக்க மாட்டோம். ஏன்னா தெற்கு திசையில லெமூரியா நம்முடைய முன்னோர்கள் கடல்ல ஆழ்ந்த இடம். நம்முடைய நீத்தாரை நோக்கி கால்களை நீட்டி படக்கிற வழக்கம் தமிழனுக்கு கிடையாது. அதனால தெற்க கால் நீட்ட மாட்டோம், தெற்க கால் நீட்டி படுக்க மாட்டோம், தெற்க தலை வச்சோன்னா படுப்போம், தெற்க கால் நீட்டி படுக்க மாட்டோம். சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் இந்த மண்ணில் இப்படி ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சொன்னா இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மொழியை ஏன் நீங்க நேசிக்கணும், ஏன் காப்பாற்றணும், நான் ஒரு 2-3 விஷயம் சொல்றேன். மொழிங்கிறது, தமிழ் மொழிங்கிறது ஏன் சார் எழுத்துலேருந்து சொல் உருவாகுது. அது என்ன சார் மொழியை போய் ஏன் இப்படி தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு தமிழை ஆடுறான்? அந்த 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 ஒரு இந்த மொழி மாதிரி உலகத்தில் இல்லை, ஒரு மாதிரி இல்லை. இதுக்கு ஒருத்தர் ஒரு பதில் எழுதியிருக்கிறார். தமிழ் சூழல் மொழி அப்படிங்கிற கருத்தில் இருக்குமா? நன்றி நன்றி. இதுதான் தாய்க்குலத்தினுடைய பரிவு. ஹார்ட் டாக்டர் கூட பாருங்க, தமிழ் சூழல் இயல் மொழின்னா என்ன? சூழல் இயல் ஒன்னொன்னுக்கும் தனித்தனியா பேர் வச்சிருக்கும். அந்த அந்த எழுத்தாளர் பேர் நக்கீரன் பேர். நம்ம அவர் இல்லை, நக்கீரன் கோபால் இல்லை, இன்னொருத்தர் நக்கீரன். அவர் தான் அந்த புத்தகம் எழுதியிருக்கிறார். என்ன நுட்பமா யோசிக்கிறார் பாருங்க. இங்கிலீஷ்ல மவுஸ் டீர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. மவுஸ் டீர் ஆங்கிலத்தில் ஒரு விலங்கு, சின்ன விலங்குக்கு மவுஸ் டீர்னு பேர். இது அப்படியே தமிழ்ல மொழிபெயர்த்தவன் என்ன பண்ணிட்டான்? மவுஸ் டீரை எலிமான் அப்படின்னு மொழிபெயர்த்தான். தவறு. நீங்க அவசரப்பட்டு மட்டும் தமிழ்ல மொழிபெயர்க்க கூடாது. இப்போ கம்ப்யூட்டரில் கூட மவுஸ்ன்னு வச்சிருக்கிறோம், எலினா மொழிபெயர்க்க முடியும் அதுக்கு? இல்லை சொடிக்கிங்கிறோம். நம்ம எத்தனை மாற்றி சொல்கிறோம். ஸ்கேன் வருடி அப்படிங்கிறோம் இல்லையா? நம்ம புதுசாக சொல்ல உருவாக்குவோம். பிற மொழிகள் ஆங்கிலத்தை அப்படியே வழிமொழிகிற போது புதிய சொற்களை பெற்றுக் கொடுக்கிற இளமை தமிழுக்கு உண்டு. இந்த வயிறு மலடி வயிறு இல்லை, அதில் புதுசு புதுசாக சொல் பிறக்கும். வருடி என்ன? ஸ்கேனிங்க்கு ஒரு அழகான வார்த்தையை நம்ம கண்டுபிடிக்கிறோம். சொடுக்குங்கள் அப்படிங்கிறோம், அந்த இணைப்பை சொடுக்குங்கள் அப்படிங்கிறோம். இருங்க, இதை எலிமான்னு ஏன் மொழிபெயர்க்க கூடாது அப்படின்னு கேட்டா, பழைய தமிழ் இலக்கியங்களை படிச்சு பார்த்தா அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கான். நீங்க இமேஜினே பண்ண முடியாது. அதுக்கு என்ன பேர் தெரியுங்களா? சருகு மான். சருகுன்னா வெள்ளி சேர்த்தனோட இருக்கிறது. இந்த மானுக்கு அவன் மவுஸ் டீருங்கிறான், அதை இவன் என்ன சொல்றான்? சருகுமான் அப்படின்னு பெயர் வைக்கிறான். அதுல இன்னொரு பெரிய ஆச்சரியம், நாம அதை மான் வகைன்னு இலக்கியம் தெரிஞ்சவன் சொல்லும் போது, மலைவாழ் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மொழி தமிழ் இல்லை, அவங்க வேற மொழி பேசுறவங்க. மலைவாழ் மக்கள், பழங்குடி மக்கள், மேற்கு தொடர்ச்சி மலையில வாழ்கிற பழங்குடி மக்கள், அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, கூரன் பன்றி. இப்பதான் நீங்க சிந்திக்கணும். நாம அதை எலிமான்னு மான் வகைன்னு நினைச்சிட்டோம். அப்புறம் சருகுமான்னு பேர் இருக்கிறத பெருமையா சொல்றோம். ஆனா அந்த அந்த விலங்கோடு காட்டுக்குள்ள வாழுகிற மக்கள் தான் அது மான் வகை இல்லை பன்றி வகைன்னு கண்டுபிடிச்சு கூரன் பன்றி அப்படின்னு அதுக்கு பேர் வைக்கிறான். இதுல எதுக்காக இந்த இடத்த சொல்றேன்னா, அந்த ஆசிரியர் எழுதுறாரு,
அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழுகிற பழங்குடி மக்களுடைய மொழிக்கு எழுத்து இல்லை, பேச்சு வழக்கு மட்டுமே இருக்கிறது. இந்த மொழிகள் அழிந்தால் என்ன என்று பல பேர் அலட்சியமாக பேசுகிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மொழியின் அழிவு என்பது எழுத்துக்களின் அழிவு அல்ல, அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகளின் அழிவு. சார் அது பன்றின்னு கண்டுபிடிச்சிருக்கான் சார், அவன் இதை மான்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அது பன்றி வகை அப்படிங்கிறான். சரி, உங்களுக்கு யானையினுடைய அந்த துதிக்கைன்னு சொல்லியிருக்காங்கல்ல, துதிக்கைக்கு என்ன விளக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க? யானையோட தும்பிச்சாங்கைங்கிறான் சில பேர், துதிக்கை அப்படின்னு. நாம் இன்னும் ஒருபடி மேலே போயிட்டோம், யார் வந்தாலும் குட் மார்னிங் போடுது, விஐபி வந்தால் பெருசாக குட் மார்னிங் போட்டு 4 நாள் வாங்கிச்சு. எனக்கு தெரிஞ்சு சார், ஒரு விலங்கு அவமானப்படுத்துறதுக்கு இதை விட வேறு சிறந்த வழி இருக்க முடியாது. கேவலம் ஒரு ரூபா 2 ரூபாய்க்கு குட் மார்னிங் போடுற வேலைக்காக யானை படைக்கப்பட்டது. 5 டன் மரத்தை அப்படியே இழுக்கக்கூடிய ஒரு விலங்க 5 ரூபாய்க்கு குட் மார்னிங் போட வச்சான் பாருங்க. நம்மால விட மோசமான ஒரு ஆள் உலகத்தில் இருக்க முடியாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமான செய்தி, இனிமேல் கோயில்களில் கூட யானை வானான்னு சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் போட்டாங்க. இருக்கிற வரைக்கும் வச்சுக்கோங்க, இனிமேல் புதுசாக உள்ளே கொண்டாடாதீங்கட்டாங்க. தவறு சார் அது. நம்ம மற்றவங்களை பற்றி கவலைப்படுறதே இல்லை. 3 விஷயம் யானையோட இயல்பு உங்களுக்கு தெரியுமா? 18 மணி நேரம் சாப்பிடணும், 18 மணி நேரம் சாப்பிடணும் யானை. அதை விட ரொம்ப முக்கியம், 18 மணி நேரம் நடந்துக்கிட்டே இருக்கணும். அது மேற்கு தொடர்ச்சி மலையில், கேரளாவுக்கு அந்தாண்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் புறப்பட்டா மைசூர் வரைக்கும் போகும், திரும்பி அங்கேருந்து இது வரைக்கும் வரும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை உடையது. அதை சர்க்கஸ்னு சொல்லுங்க, கோயில்னு சொல்லுங்க, எதை சொல்லி நீங்க விலங்கு போட்டு கட்டி வச்சிங்களே, இந்த பாவத்தை 7 தலைமுறையிலும் யாராலும் தொலைக்க முடியாது. எழுதி வச்சு, யானை சுதந்திரமா இருக்கிறதுக்கு பிறந்த விலங்கு, அது நடக்கிறதுக்கு பிறந்த விலங்கு. அதை கூட கட்டி வச்சுக்கிறது, குட் மார்னிங் போட வைக்கிறதா தப்பு. அதெல்லாம் பாவத்தில் பெரிய பாவம். அதை விட அதோட மேட்டிங் சீசன் இருக்கு இல்லையா, அது இணையும், அது டிசைட் பண்ணணும், அது டிசைட் பண்ணணும். அந்த காலத்துக்கு ஏற்ற போது அது இணையணும். நம்ம படுபாவிங்க அதை பிரித்து கொண்டாந்து இங்கே வச்சு, இந்த நாம் பண்ணுற பாவம் இருக்கு. யானைக்கு மட்டும் பேசக்கூடிய சக்தி இருந்ததுன்னு வச்சுங்க, சுப்ரீம் கோர்ட்டில் போய் நின்று நம்மளெல்லாம் உண்டு இல்லைன்னு வைக்கிறது. நல்ல வேளை கடைசியாக ஜட்ஜஸ் பார்த்து இனிமேல் இந்த மாதிரி இம்சை பண்ணாதீங்க, யானைகளெல்லாம் கொண்டாந்து இப்படிலாம் பண்ணி கொடுமைப்படுத்தாதீங்கன்னு ஆர்டர் போட்டாங்க. அது அப்படியே இருக்கட்டும். யானையோட கைக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? துதிக்கை அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. நம்ம ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்துருக்கோம், துதிப்பதற்காகவே அந்த கை இருப்பதால் அது துதிக்கை. அடுத்தவனை கும்பிட்டே வாழ வேண்டியது நம்ம தலையெழுத்துப்பா. நான் கூட அடிக்கடி சொல்கிறது, சில பேர் அவன் கையை நம்பி வாழ்வான், சில பேர் அடுத்தவன் காலை நம்பி வாழ்வான். அடுத்தவன் காலை நம்பி வாழக்கூடாது, நம்ம கையை நம்பி வாழணும். யானை துதிக்கை எவ்வளோ பலமானது, துதிக்கையால் ஒரு ஊசியை எடுக்கும், 1.5 டன் மரத்தை எடுக்கும். ஊசியை எடுக்கக்கூடியதால் யாராலையும் அவ்வளோ பெரிய மரத்தை எடுக்க முடியாது, மரத்தை எடுக்கக்கூடிய விஷயத்தால் ஊசி எடுக்க முடியாது. யானைக்கு மட்டும் அந்த ஸ்பெஷல் குவாலிட்டி உண்டு. இப்போ சொல்லட்டுமா, அந்த யானையினுடைய கைக்கு என்ன பேர்னா தும்பிக்கைன்னு ஒரு பேர் இருக்குல்ல, தூம்பு ப்ளஸ் கை, தூம்புக்கை அப்படி வந்தது தமிழில். ஏன் அதுக்கு தூம்புக்கை அப்படின்னு பேருனா, சார் நிகண்டுகளில் என்ன குறிப்பிடுறான்னா, இந்த யானையோட துதிக்கை இருக்குல்ல, அது ஒரு டைப் ஆஃப் ஜவ்வு அதில் அமைக்கப்பட்டது. அது வேணுங்கிற அளவு சுருங்கிக்கும், தண்ணி அப்படியே உறிஞ்சும், திரும்பி அப்படியே ஃபவுண்டன் மாதிரி பீச்சி அடிக்கும். அது சில சவ்வு வகைகளால் ஆனது. அதுக்கு தமிழில் என்ன பேர்னா தூம்புன்னு பேர். தூம்புகளின் மூலம் அமைக்கப்பட்ட கை என்பதாலே தூம்புக்கை என்றாயி அது தும்பிக்கை என்று ஆனது. அதனுடைய அந்த அந்த கையினுடைய தன்மை சில ஜவ்வுக்களால் ஆனது அப்படிங்கிற சூழல் இயலை அதனுடைய உறுப்பில் எழுதி வைத்த ஒரு செயல். இன்னொன்று, ஒரு மொழிக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு, ஒரு இனத்துக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு, ஒரு வாழ்க்கை முறை இருக்கு. நம்ம வீடுகளில் தத்தெடுத்து பிள்ளைகளை வளர்க்குற போது சில பேர் சொல்லுவாங்க, வீட்டில் பிள்ளையை சீண்டும் போது சொல்லுவாங்க, ஏம்மா என்னை எப்போ பெத்த, இல்லை என்னை ஏன் பெத்த, அதான் ரொம்ப பிள்ளைங்க இப்போ கேட்குற கேள்வி, என்னை ஏன் பெத்த அப்படின்னு கேட்கும். அது ஏதாவது ஒன்று வாங்கி கொடுன்னு கேட்கும், வாங்கி தர மாட்டேன்னா ஏன் என்னை பெத்த அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். உடனே அம்மாலாம் விளையாடுவாங்க, அப்பாலாம் விளையாடுவாங்க, நான் ஒன்றும் பெக்கலை,
தவுட்டுக்கு வாங்கினேன், தவுட்டுக்கு தான் உன்னை வாங்கினேன். இதை வச்சு பரமசிவம் ஒரு கட்டுரை எழுதுறாரு. ஐயா, ஏன் தவுடுன்னு உன்னை கண்டுபிடிச்சா? தவுட்டுக்கு வாங்குறதுன்னு ஒரு தத்து எடுக்கிறவங்க அந்த காலத்தில் ஒரு பிடி தவுட்டை கொடுத்துட்டு அந்த குழந்தைய வாங்கிக்குவாங்க. ரெண்டு விஷயம் இருக்குது. கான்ட்ராக்ட் சேல் என்டர் பண்ணுற போது விலை கொடுத்து உன்னை வாங்கிட்டா அதை திருப்பி அவன் கேட்க முடியாது. இப்போ நீங்கள் எனக்கு ஒரு பொருளை ஃப்ரீயாக கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி நீங்கள் நான் தான் அன்றைக்கி சும்மா தானே கொடுத்த கொண்டா அப்படின்னு கேட்கலாம். ஆனால் உங்ககிட்டேருந்து நீங்கள் ஒரு விலை எங்கிட்டேருந்து வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் எங்கிட்டேருந்து வாங்க முடியாது. லீகல் ரைட்டு எனக்கு வந்துடுது ஆச்சுங்களா? அப்போ ஏதாவது ஒரு விலை கொடுக்கணும். ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தைக்கு 50 ரூபா 100 ரூபான்னு பணத்தை கொடுத்து வாங்கிட்டா அந்த பெற்றவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? மனுஷனாயாவன் பிள்ளைய பற்றி 500 ரூபாய்க்கு வித்துட்டான், பிள்ளைய பற்றி 5 லட்சத்துக்கு வித்துட்டான், உலகம் பழிக்கும். என்ன அர்த்தம்னா, வாங்குகிறவன் உரிமையையும் கெடுக்காமல் தருகிறவன் பெருமையையும் கெடுக்காமல் தவுட்டுக்கு வாங்கிக்கிறது. ஏன்னா தர்றவன் தவுடு ஒரு பெரிய விஷயமா, விலை கிடையாது. ஆனால் வாங்குறவனுக்கு உரிமை வந்துடுது. இதனால தான் தவுட்டுக்கு கொடுக்குற பழக்கம். இது ஒரு சின்ன பழக்கம், இந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற ஒரு வாழ்வியல் கல்ச்சர். தவுட்டுக்கு வாங்கினேன், உண்மை தவுட்டுக்கு தான் வாங்குவாங்க. நான் ஒன்று ஆரம்பித்தேன், நடுவில் நிறுத்திட்டேன், எங்கேயோ வேறு இடத்துக்கு போயிட்டேன். செஸ் பற்றி சொன்னேன், இப்போ மறுபடியும் அதுக்கே வரேன். செஸ் ஆட்டம் இங்கே வந்ததுக்கு எப்படி வந்தது, எதுலேருந்து வந்தது அப்படின்னு. ரொம்ப ஆரம்ப காலத்தில் நாம் வேட்டை சமூகம், காட்டில் வேட்டையாடி என்ன விலங்கு கிடைக்குதோ அதை சாப்பிடும். நீங்கள் எப்போவாவது வாய்ப்பு இருந்தால் அனிமல் பிளானட் பாருங்கள், யூடியூப்பில் போய் விலங்குகளுடைய வாழ்க்கையை பாருங்கள், பரிதாபமாக இருக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே அது உணவு தேடி தான் வெளியே போகணும். ரெண்டே விஷயம், ஒன்று அது எதுக்காவது உணவாயிடணும், இல்லை ஏதோ ஒன்று அதுக்கு உணவாயிடணும். இதை தவிர வாழ்க்கையே கிடையாது. காலைல ஏஞ்சதுலேருந்து இத்தினோண்டு உயிர்லேருந்து அது எவ்வளோ பெரிய உயிராக இருந்தாலும் உணவு தேடி புறப்படும். ஒன்று அது உணவாயிடும், இல்லாட்டி இன்னொன்று தின்னுபிட்டு வந்து படுத்துடும் ஆச்சுங்களா? இந்த விலங்கு வேட்டை ஆடி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க, ரொம்ப பழைய வழக்கம். இந்த வேட்டை சமூகத்தில் நம்ம பொழுது போகாமல் உட்காந்துருக்கிற போது ஒரு விளையாட்டு விளையாடணுங்கிற போது என்ன மாதிரி விளையாடலான்னு யோசிக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆடு, புல்லுக்கட்டு, புலி, இதை வச்சு ஒரு விளையாட்டு விளையாட ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ஆடுகளை நம்ம காப்பாற்றி ஆகணும். பிறகு புலி வந்து அதை தின்னுடும். ஆடுகளை காப்பாற்றுறதுக்கு புல்லையும் காப்பாற்றி ஆகணும். நம்ம கொடுக்குற நேரத்தில் அது கரெக்டாக சாப்பிடணும். நாம் அதை விளையாடுவோம். இப்படி ஒரு முக்கோணம் போட்டு, இப்படி ஒரு முக்கோணம் போட்டு, இந்த ஆடு புலி ஆட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று விளையாடுவோம். என்ன ரிசர்ச்சில் சொல்கிறான், வேட்டை சமூகமாக இருந்தபோது உண்டான ஆடு புலி ஆட்டம் தான் பிற்காலத்தில் சதுரங்கமாக மாறியது. ஏன்னா வேட்டை சமூகத்தில் இந்த விளையாட்டு அது செஸ்ஸாக மாறுது. எப்போ ராஜா குடிப்படை அவருக்கு எல்லாம் உண்டாயிடுச்சு இல்லையா? அப்போ ஆடுபுலி ஆட்டம் என்பது இன்னும் நவீனமயப்படுத்தப்படுகிறது. அப்போ உண்டாகக்கூடியது சதுரங்கம். சரி, சதுரங்கத்துக்கு தமிழ் ஏதாவது பேர் இருக்குதா அப்படின்னு கேட்டால் இருக்கு. வைணவ பக்தி இலக்கியங்கள்ல இருக்கு. என்ன, ஆனைக்கொப்புன்னு பேர். எப்படி? ஆனைக்கொப்பு. அதுக்கு ஆனைக்கொப்புன்னு பேர் சதுரங்கத்துக்கு. தந்தத்தில் வச்சு தான் விளையாடுவாங்க அரசர்கள். ஆனையோட கொம்புலேருந்து செய்யப்படுவதால அதுக்கு பேர் ஆனைக்கொப்புன்னு சதுரங்கத்துக்கு பேர் வச்சாங்க. இப்போ நான் அந்த பழைய விஷயம் நினைவு வந்துருச்சு சொல்கிறேன். சார் அதில் யார் இருக்கா? ராஜா இருக்கார், கரெக்டாக. ராணி இருக்காங்க, கரெக்டாக. ராணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவாங்க வருவாங்க, எப்படி வேணாலும் எல்லா டைரக்ஷன்லையும் போவாங்க. வந்துச்சா? மூணாவதாக யார் வச்சுருக்கிறேன் செஸ்ஸில்? ஆர்ச்சி பிஷப். பிஷப் மூணாவது தான். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், மதகுரு இல்லாமல் அரசியல் இல்லை என்பதை என்றோ விளையாட்டில் குறித்து வைத்து விட்டார். சார் தளபதி இருக்க வேண்டியதுதான். அதாவது யார் அந்த போர்ப்படை தளபதியும் இருக்க வேண்டியது தான். சாமியார் இருக்காங்க, என்ன வேலை? சாமியாருங்க பண்ணுற அரசியல் உலகத்தில் வேற எவனுமே பண்ண முடியாது. ஒரு அரசன்னு சொன்னால் அவன் பின்னாடி ஒரு யூனிட் இருக்கும். எல்லா மதங்கள்லையுமே, டேக் இட் ஃப்ரம் மீ, எல்லா மதங்கள்லையுமே ஒவ்வொரு மத குரு பின்னாடி போய் உட்காந்துக்குவாங்க. ஸ்ட்ரைட்டாக பவருக்கு வர மாட்டாங்க. எவன் பவருக்கு வந்தாலும் அவங்க ஆட்டி வைப்பாங்க. ஏன்னா ஒரு பயம் இருக்கும். பாரு, உன் ஆயுசு வளரணும்னா அதுக்கு ஒரு யாகம் பண்ணணும், பண்ணுங்க.
கண்ட்ரோல் வந்தாச்சு. உனக்கு 3வது மனைவி கல்யாணம் பண்ணா ஆட்சி நீளும் கணக்கு. நீ சில பேர் 2ஆம் கல்யாணம் 3ஆம் கல்யாணம் எல்லாம் பண்ணாங்கல்ல, காரணமே மனைவி ஜாதகத்தை பார்த்துட்டு தான். அவளுக்கு மகாராணி யோகம் இருக்குதான், அதனால அவள் அது கண்டிப்பாக ஜெயிச்சு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதால இவர் எலெக்ஷனில் ஜெயிச்சு பவருக்கு வந்துடுவார்னு. இதே மாதிரி கணக்கு பார்த்து கல்யாணம் பண்ணவங்களாம் இருக்காங்க, ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க உலகத்தில். சரி, அதை அப்படியே விட்டுருங்க, நம்ம போனால் அது வேற எங்கேயா போயிடும். நான் சொல்ல வந்த செய்தி இவ்வளவு தான். மத குருமார்களுக்கு ஒரு அரசுக்கு பின்னால் இருந்து ஆட்டி வைக்கக்கூடிய சக்தி உண்டு. இதை சதுரங்க விளையாட்டில் வச்சிருக்கிறான். எனக்கு அது இன்னும் புரியவே இல்லை. சிப்பாய் இருக்கிறான், சேனாதிபதி இருக்கிறான், அமைச்சர் இருக்கிறார், எல்லாம் புரியுது. அங்கே ஏன் ஒரு மதகுரு உட்கார்ந்துருக்கிறாரு, பிஷப் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறாரு அந்த இடத்துக்குள்ள. அப்போது எந்த அரசியலும் ஒரு மதகுருவினுடைய அந்த கட்டுப்பாட்டுக்கு கீழே வருகிறது என்பதை விளக்கக்கூடிய ஒரு விளையாட்டு அது. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பழைய விஷயங்களுக்கு போகும்போது நான் ஒரு 2 செய்தி, ஏன்னா நான் சொல்கிற சில செய்தி நான் வெளியில் சொன்ன பல செய்திகளை பல பேர் குறை சொன்னாங்க, அவங்களுக்கு நான் புரிய வைக்கிறதுக்காக இப்போ சொல்கிறேன். முருக வழிபாடு, சுப்பிரமணியர் வழிபாடு, இது இணைந்த வழிபாடுன்னு நான் ஒரு தடவை பேசினேன். இவர் விவரம் இல்லாமல் பேசுகிறார், மன்னிச்சுக்கங்க. 400 புஸ்தகம் படிக்காமல் நாங்கள் பேச மாட்டோம். 400 புஸ்தகம் படிக்காமல் நாங்கள் பேச மாட்டோம். நான் வானமாமலை முருக ஸ்கந்த இணைப்புன்னு ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கிறது. நான் வானமாமலை அதுக்குரிய சான்றுகளை எல்லாம் போட்டு புஸ்தகமே எழுதியிருக்கார். ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கு, சீனிவாச ஐயங்கார் எழுதினது, 1906. அவர் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர். அவர் சீனிவாச ஐயங்கார், மறந்துடாதீங்க. அவர் எழுதுகிற போது இந்த கருத்தை எழுதுறார். இப்போ அவருடைய வார்த்தையிலேருந்து நான் முருக வழிபாடு பற்றிய ஒரு 2 செய்தியை அவங்க முன்னாடி படக்கிறேன். சங்க காலத்தின் கடைசி பகுதியிலேயே, எப்படிங்க, சங்க காலத்தின் கடைசி பகுதியிலேயே தமிழருடைய தனி தமிழ் தெய்வமான முருகனை, எப்படி தனித்தமிழ் தெய்வமான முருகனை வட ஆரிய தெய்வமாகிய கார்த்திகேயனோடு ஒப்புமை உடைய தெய்வமாக போற்றும் வழக்கம் உண்டாயிற்று. சிவனுடைய மகனாக 6 முகமும் 12 கையும் உடைய குகனாக தேவ சேனாதிபதியாக தமிழ்கடவுளான முருகன் கருதப்பட்டான். திருமுருகாற்றுப்படை என்னும் பாடலில்தான் ஆரிய கடவுளான சுப்பிரமணியனோடு தொடர்பு படுத்தி முருகன் சுட்டப்படுகிறான். வானோர் தானை தலைவன், அந்தணர் வெறுக்கை, மங்கையர் கணவன், அறுவர் பயந்த ஆரமர் செல்வன் என்று 6முக கடவுள் பிறப்பு பற்றிய செய்தியை நக்கீரர் குறிப்பிடுகிறார். இதையே சிற்சில மாற்றங்களோடு கார்த்திகேயனின் பிறப்பை பற்றிய வரலாற்றை காலத்தால் மிகவும் பிற்பட்ட பரிபாடலிலும் சேர்த்து பேசப்படுகிறது. இது 2 நம்ம சொல்லும் போது என்ன கோவப்படுறாங்க, 2 வழிபாடு இணைஞ்சதுன்னு சொன்னா சொல்லாத மூடுவாயே சொல்லாத. வரலாறு சரியா தெரிஞ்சாதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது 2 இணைந்த வழிபாடு. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். முருக வழிபாட்டுக்கும் சுப்பிரமணியனுடைய வழிபாட்டுக்கும் இடையில இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டால், முருகனுடைய வேலை பற்றி அருணகிரிநாதர் வேல் வகுப்புன்னு ஒரு பகுதி எழுதுறார். அந்த வேல் வகுப்புங்கிற நூல் எடுத்து பாருங்க. அந்த வேல்ல எது மாலையா தொங்குதுன்னு எழுதுறார். அந்த வேல்ல எது மாலை தெரியுமா? எதிரிகளுடைய குடல். எதிரிகளுடைய குடல் மாலையா தொங்குது. அதுல என்னென்ன இருக்குன்னு கேட்டான், ரத்தம், மாமிசம், இவற்றினுடைய அந்த வாசம் வீசக்கூடிய வேல் எழுதுறார். யார் எழுதுறார்? அருணகிரிநாதர் எழுதுறார். அப்ப நம்ம புரிஞ்சுக்கணுமா இல்லையா? முருகனுடைய வேல் என்பது மாமிசத்தோடு தொடர்புடையதாக தமிழ் இலக்கியங்களில் பேசப்பட்டிருக்கிறது. இப்ப என்ன ஒரு குழப்பம் பண்றாங்க, சைவ அசைவத்தையும் கோயில் வழிபாட்டையும் குழப்பி அகங்காரத்தால் அவங்கவுங்க நினைச்சதை சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. வரலாற்றை பொறுமையா படி. எப்படி இருந்தது, ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வழிபாட்டு முறை என்ன, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வழிபாட்டு முறை என்ன, 700 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வழிபாட்டு முறை என்ன, 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வழிபாட்டு முறை என்ன, இதை நீங்க வரலாற்றை புரிஞ்சுக்கிட்டு படிச்சாதானே நம்ம பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர முடியும். இன்னும் சொல்ல போனா இப்ப நான் படிக்க போற வார்த்தை என்னது இல்லைங்க.
முதன் முதலாக ஆரியமயமாக்கப்பட்ட முருகனின் திருக்கோயிலில், இந்த வார்த்தை அப்புறம் யாருதுன்னு சொல்றேன், முதலாக ஆரியமயமாக்கப்பட்ட முருகனின் திருக்கோயிலில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் தான் முதல் திருக்கோயில். சூரசம்ஹாரம் அங்கே தான் நடக்குது. நம்ம மெர்ச்சி பண்ணுறோம். தேவசேனாதிபதியாக கொண்டாந்து முருகப்பெருமான சுப்பிரமணியராவும் இங்கே தமிழில் இருந்த முருகனையும் நம்ம இணைக்கிறோம். நான் என்ன சொல்ல வரேன், இப்போ அதை அறுத்துருங்கன்னு நான் சொல்லலை. இனிமே பிரிய முடியாது. நம்ம கலந்துட்டோம், எல்லாரும் சேர்ந்துட்டோம். ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன், கலந்துட்டவங்களில் ஒரு சில பேர் உன்னை விட நான் மேலேன்னு திமிரு பேசாது. கலந்துட்டவங்களில் ஒரு சிலர் உங்களை விட நான் மேலேன்னு திமிரு பேசாது. நீங்களும் எங்களுக்கு சமமாக நில்லுங்க. எங்களை விட மேலேன்னு பேசாது, எங்களை விட கீழேன்னு கூட நான் உங்களை சொல்லலை. நீங்களும் நானும் ஈக்குவலாக இருக்கலாம். எங்களை விட மேலே அப்படிங்கிறத நிலைநாட்ட முயற்சி பண்ணாதீங்க. இது இணைந்தது தான்ங்கிறத ஒத்துக்கிட்டா எந்த சட்ட சிக்கலும் கிடையாது, எந்த சமூக சிக்கலுமே கிடையாது. ஒரு காலத்தில் வேல் வழிபாடு மாமிசத்தோடு தொடர்புடையது. பின்னர் வந்த ஆகம வழிபாடு மாமிசங்களோடு தொடர்பு இல்லாதது. இதுலயே பல பேருக்கு தெரியலீங்க. கோர்ட்லயே இந்த விழயத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆகமப்படி கட்டிய கோயில் என்பது வேறு, கட்டப்பட்ட கோயிலில் ஆகமம் நுழைக்கப்பட்டது என்பது வேறு. There is a vast difference. சார், நான் லா கிராஜுவேட். இதுக்குள்ள எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு தெரியுங்களா? ஆகமப்படி கட்டப்பட்ட கோயில் என்றால் வேறு, கட்டப்பட்ட கோயிலில் ஆகமம் நுழைக்கப்பட்டது என்றால் பொருள் வேறு. திருப்பரங்குன்றம் கோயில் ஆகம கோயில் ஆக முடியாது. ஏன் திருப்பரங்குன்றம் ஆகம கோயில் ஆக முடியாது தெரியுங்களா? பாறையில் செதுக்கப்பட்ட உருவம் சிலை எடுத்தலுக்குரிய ஆகம இலக்கணப்படி வராது. பாறையில் செதுக்கப்பட்ட குடைவரை கோயிலுக்கு ஆகமங்கள் கிடையாது. நம்ம எல்லாம் அழிச்சாட்டியம் பண்றோம். எனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுவேன், நீ மரியாதையா கேட்டுக்கோ. தப்பு. வரலாற்றை முழுமையா படிச்சு பார்த்தா அது குடைவரை கோயில், மலையில செதுக்கப்பட்ட ஒரு உருவம். குடைவரை கோயிலுக்கு ஆகமம் பொருந்துவதற்கு வழி இல்லை. பிறகு ஆகம வழிபாடை ஏற்றுக்கொண்டு விட்டோம். இப்ப நான் மாமிசத்தை உள்ள கொண்டு போங்கன்னு சொல்லல, நடக்காது, வேண்டாம். நான் அந்த அர்த்தத்தில் பேச வரல, எதையும் தப்பா புரிஞ்சுக்க. நாளைக்கு தலைப்பு செய்தி தப்பா கூட போடுவாங்க. நான் அந்த அர்த்தத்தில் சொல்லல. ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கங்க, இன்னைக்கு மாமிசம் அந்த கோயிலுக்குள்ள வேணாம். ஆனா ஒரு காலத்துல மாமிசம் இருந்ததுங்கிறத ஒத்துக்கோ. இதுல என்ன தப்பு இருக்கு? அது இங்க கிடையவே கிடையாது. இருந்ததுப்பா, அப்புறம் காலத்துல மாறி போச்சுப்பா. ஏன்னா சமணர்கள் வருகைக்கு பிறகு மாமிசத்துக்கு இடம் கிடையாது. பிறகு ஆகமத்தினுடைய வருகைக்கு பிறகு மாமிசத்துக்கு அங்க இடம் கிடையாது. ஸோ இதெல்லாம் பின்னால ஏற்பட்ட மாற்றங்கள், ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறோம். ஆனா வரலாற்றை ஆழமா படிச்சு நாம அதை தெரிந்து கொள்ள வேணும். இது கே பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தரும் சீனிவாச ஐயங்காரும் அவங்களுடைய ஆராய்ச்சியை தொகுத்து தான் இந்த புத்தகம் எழுதப்படுது. கிபி 2ஆம் நூற்றாண்டு அளவில் பாருங்க, கிபி 2ஆம் நூற்றாண்டு அளவில் தமிழரின் அழகு கடவுளாகிய முருகனுடைய பண்புகளோடு, இந்த வார்த்தை யாருதுன்னு கொஞ்சம் நீங்க கவனிக்கணும். 149 பிடி சீனிவாச ஐயங்கார் வார்த்தையை கவனிச்சுக்கோங்க. யாரோட வார்த்தை? பிடி சீனிவாச ஐயங்கார். ஏன்னா இல்லாட்டி வேற யாரோ திராவிடர் கழகத்தில் சொல்லிட்டான்னு சண்டைக்கு வந்துருவாங்கல்ல. இதை எழுதுறது பிடி சீனிவாச ஐயங்கார், ஹிஸ்டரி ப்ரொஃபஸர், 1906 மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அவர் எழுதின புஸ்தகம் வந்திருக்குது. அதில் எழுதுறாரு, என்ன எழுதுறாரு? தமிழரின் அழகு கடவுளாகிய முருகனுடைய பண்புகளோடு ஆரியர்களுடைய போர்க்கடவுளாகிய கார்த்திகேயனுடைய பண்புகளை இணைத்து சுப்பிரமணியன் என்னும் இந்து சமய தெய்வத்தை நம் முன்னோர்கள் உருவாக்கினார்கள். குறிஞ்சி நில கடவுளான முருகனுடைய மனைவியாகிய வள்ளியையும் கார்த்திகேயனுடைய பட்டத்தரசியாகிய தெய்வயானையையும் சுப்பிரமணிய கடவுளின் காதல் மனைவியாகவும் இல்லத்தரசியாகவும் கொண்டுள்ளனர் என்பது வரலாற்று அறிஞரின் துணிவு. எழுதியிருக்கிறவர் பிடி சீனிவாச ஐயங்கார், ப்ரொஃபஸர் ஆஃப் ஹிஸ்டரி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. ஸோ நீங்கள் வரலாறு படித்தாதானே தெரியும். இது இணைக்கப்பட்டதில் தகராறு பண்ணக்கூடாது. எந்தெந்த நூற்றாண்டில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டு அதை மேற்கொண்டு கொண்டு செலுத்துவதற்கு பழகணும். சரி, நான் வழிபாட்டை பற்றி மட்டுமே பேச விரும்பலை. வழிபாட்டை தாண்டி உணவு முறை, எளிய திருமண முறை, நமக்கு பெரிய சடங்கு கிடையாது. திருமணத்தில் 5 பூதங்களை சாட்சியாக. எனக்கு பெரிய வருத்தனை தெரியுங்களா, இப்பவும் திருமணத்தில் அரசாணிக்கால் நடுறதுன்னு சொல்லி ஒரு மரத்து கிளையை உடைச்சிட்டு வந்து
மண்டபத்து தூணில் கட்டி அதுக்கு மஞ்சளும் குங்குமம் வச்சு அதை தூக்கி குப்பை தொட்டில் எறிகிறான். இது தமிழர் மரபு அல்ல. நம்முடைய நல்லது கெட்டது எல்லாத்திலுமே தமிழர்கள் ஒரு மரத்தை நட்டு அதை வழிபட்டு அந்த மரம் வளர்ந்தால் வாழ்க்கை வளரும் என்ற நம்பிக்கையோடு வீடுகளில் மரம் நட்டு பூசித்த வழக்கம் நம்முடைய வழக்கம். இன்னும் உங்களுக்கு டவுட் இருக்குதா? நம்முடைய வேர் எங்கே இருக்குது அப்படின்னா, கேரளாவில் நம்முடைய பழந்தமிழ் மரபுகளை பேணுகிற நம்முடைய மலையாள இனத்து சகோதரர்கள் இன்னும் நல்லது கெட்டது வீட்டில் நடந்தால் மரம் நட்டுதான் அந்த வழிபாடு செய்வார். நம்முடைய வேர் அங்கே இருக்குது. நம்ம ஏன்னா அங்கேருந்து புறப்பட்டு வந்தவங்க தான், அதை நம்ம மறுக்க முடியாது. இப்படி எளிய முறை. ரெண்டாவது, பூக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நம்முடைய வாழ்க்கை முறை. போருக்கு ஒரு பூவு, காதலுக்கு ஒரு பூவு, ஒவ்வொரு காரணத்துக்கு ஒவ்வொரு பூ மாலை அணிந்து கொள்வது. 8வது திருவிழா மீனாட்சி வேப்ப மாலை போடுவார். எங்க வேப்பம்பூல ஒரு மாலைன்னு யாராவது நினைச்சிருப்போமா? வேப்பம்பூல ஒரு மாலை இருக்குன்னு நினைச்சிருப்போமா? இந்த மதுரையில் திருவிழாவில் 8ஆம் திருவிழா அன்னைக்கு மீனாட்சி அம்மனுக்கு வேப்பம்பூல மாலை. அவள் போய் ஒரு அசுரனை சம்ஹாரம் பண்ணிட்டு திரும்பி வர்றா அப்படிங்கிறது. போருக்கு போகும்போது வேப்ப மாலை அணிவது பாண்டியர்களுடைய வழக்கம். அதை நம்ம மீனாட்சி மேலே ஏற்றி வச்சிருக்கிறோம். அந்த பழக்கத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். இதை விட ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா? நிலத்தை பகுத்த போது குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம் எவ்வளோ அழகாக வகுத்து வச்சிருக்கிறோம். நானிலம்னு அதுக்கு பேர் வச்சோம். 4 நிலங்கள் சேர்ந்ததால அதுக்கு நானிலம் அப்படின்னு பேர். அது தெரிஞ்சிட்டா 5வது பாலை நானிலம். என்கிட்ட ஒரு ஹைஸ்கூல் பையன் கேட்டான், எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு. வெரி சிம்பிள். அருவி, ஆறு ஓடி கடலில் போய் கலக்கணும், இவ்வளோதானே? அது எங்கேருந்து கிளம்பும்? அருவி, மலை. எது வழியாக ஓடி வரும்? காடு. அப்புறமா எங்கே வந்து பாயும்? வயல். எங்கே போய் கலக்கும்? கடல். இது 4ஐயும் பிரித்து வச்சான். மலைக்கு குறிஞ்சின்னு பேர் வச்சான், காட்டுக்கு முல்லைன்னு பேர் வச்சான், அது வயலாயிட்டா மருதம்னு பேர் வச்சான், அது கடலில் போய் கலந்தா நெய்தல்னு பேர் வச்சான். ஒரு ஆறு போகிறது தான். 6 வழின்னு அர்த்தம். ஒரு ஆறோட டிராவல் இருக்கு இல்லையா? இப்படி இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்வியல் நம்முடைய. கர்ப்பமான விலங்குகளை கொல்லக்கூடாது வேட்டையில். பழைய தமிழ் மரபு. விலங்கு கர்ப்பமாக இருந்தால் வேட்டைக்கு போகிறவங்க கொல்ல மாட்டாங்க. ஏங்க இப்போ கூட நம்முடைய வாழ்க்கை முறையில் புரட்டாசி மாதம் சைவம்னு பின்பற்றுறானே, ஏன்னு யாராவது யோசிச்சிங்களா? ஏன் அன்னைக்கு போட்டு சாப்பிட்ட சாமி அடிச்சுடுவார். ஐப்பசி சாப்பிட்டதே இன்னும் நிற்கிது. இப்போ புரட்டாசியில் உள்ள போன, ஏய் போன மாதம் நீ சாப்பிட்டு கேட்க மாட்டாரு. புரட்டாசியில் சாப்பிட மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? எல்லா விலங்குகளும் கருவுறுகிற காலம் புரட்டாசி. மேட் பண்ணி மழை முடிஞ்சிருக்கும். மழை முடிஞ்ச உடனே இனவிருத்தி பண்ணோம். இனவிருத்தி பண்ணி மேட் பண்ணுறது. சார், மேட் பண்ணி இனவிருத்தி பண்ணுற காலத்தில் கொண்டுட்டீங்கன்னா அந்த இனம் வளராது சார். அதனால வேண்டாம் அப்படி. அதே நீங்கள் பெரிய புராணத்தில் வருது. கண்ணப்ப நாயனார் வேட்டைக்கு போகிறாரு. நடை தளர்வுறு. கண்ணுக்குட்டி வயிற்றில் இருக்கிற குட்டி வயிற்றில் இருக்கிற விலங்கு நடக்க முடியாமல் கஷ்டப்படும்ல, அதை கொல்ல மாட்டாங்க. சினை உற்ற விலங்குகளை கொல்லுதல் கூடாது. ஒரு வேட்டையில் கூட ஒரு அறம். இந்த மாதிரி ஒரு நெறிமுறையோடு கூடிய ஒரு வாழ்க்கை முறை. நீங்கள் இலக்கியத்தை படிக்கிற போது சங்க இலக்கியம் மட்டும்தான் நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. பெரிய புராணம் படிங்க. ஏன் பெரிய புராணம் தெரியுங்களா? பெரிய புராணத்தில் ஹிஸ்ட்ரி இருக்குது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. எங்கள் அக்கா சாரதா நம்பி ஆரூரன் ஒரு குறிப்பு சொன்னாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு கல்யாணம் ஆன டைம் சொல்லுவியான்னார். கல்யாணம் நின்று போன டைம் ஆனால் இல்லை. கல்யாணம் நின்று போன டைம் சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. எப்படிக்கா சொல்கிறதுன்னு. சுந்தரமூர்த்தி சுவாமி அப்போ ஒரு தேவாரம் பாடுறாரு. அவர் தேவாரம் பாடின அந்த இசை பண்ணு, அந்த பண் ஒலிக்கிற நேரத்தை கணக்கு பண்ணா கல்யாணம் நின்ன நேரம். இந்த பண்ணு தான் இப்போ பாடணும் கோயிலில் அப்படின்னு தமிழ் பண்கள். இப்படி வாழ்வியல்ல உணவு, திருமணம், சடங்கு, எளிமை, தூய்மை, மிக அழகுணர்ச்சி, எஸ்தட்டிக் சென்ஸ், அழகுணர்ச்சி, பொறாமையற்ற ஒரு வாழ்வு. இன்னும் நீங்கள் புறநானூரெல்லாம் எடுத்து பார்த்தா அறம் சார்ந்த சிந்தனைகள். இன்னொன்று மறந்துடாதீங்க, சமணர்கள் கொடுத்த அறநூல்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சமணர்கள் கொடுத்த அறநூல்கள் தமிழின் மிகப்பெரிய சொத்து. தமிழை எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு அவர்கள் எழுதி வைத்து விட்டு போன நீதி நூல்கள் மிக மிக முக்கியம். இதெல்லாம் எடுத்து படித்தா
உலகத்தின் ஒப்பற்ற பெருமைக்குரிய ஒரு இனமாக ஒளி வீசி கொண்டிருந்த தனித்த ஒரு இனம் தமிழ் இனம். அவர்களது வாழ்வியல் புத்தகங்கள் மூலம் தேடுகிற போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒன்று. இதை நீங்கள் எல்லாம் தனித்தனியாகவும் படிக்கலாம். இந்த ஒன்று தமிழ்நாட்டு வரலாற்று குழு, தமிழ்நாட்டு வரலாறு, சங்ககாலம் வாழ்வியல், அதில் அவ்வளவு அழகாக கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை எல்லாத்த பற்றிய குறிப்பும் இதில் இருக்குது. இவற்றை படிப்பதற்கு முயற்சி பண்ணணும். இந்த புத்தக கண்காட்சி திருவிழா பயனுடையதாக மக்கள் வாழ்வில் ஒரு பெருமாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று அன்போடு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி.